தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பிணுருவானாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பரசமய கோளரியே பாலராவாயனை பூம்பழனம் சூழ்ந்த சிறபொருத்து திருஞான சம்பந்தப் பெருமானை தேயமெல்லாம் குறவகிடத் தமிழ்வேதம் விரித்தருளும் கவுனியர்தம் குலதீபத்தை விரவியமை ஆளுடைய வென்றிமழை இளங்கலிற்றை விரும்பி வாழ்வான். தூக்குசீர் திருத்தொண்டத் தொகை விரிவாக்கினால் சொல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாப்பதி குன்றைவாழ் சேக்கிழானடி சென்னி சேர்த்துவாம். எல்லாம் வல்ல கச்சி ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டுவிக்க வாரந்தோறும் சைவத் திருமுறைகளிலே 12ஆம் திருமுறையாக இருக்கக்கூடிய திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணத்தை சிந்திப்பதற்கு அடியனுக்கும் வாய்ப்பளித்த நம்முடைய சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை நிறுவனர் ஞானமையா அவர்களையும் இளையனுடைய உரையையும் கேட்க வந்திருக்கும் பெரியோர்கள் உங்கள் அனைவரையும் வணங்கி, நாம் சென்ற வகுப்பிலே திருநாட்டு சிறப்பு என்ற அந்த பகுதியை பார்த்து வருந்தோம். ஐயாவும் வகுப்பிற்கு சென்ற வகுப்பிலே சிறப்பித்தார்கள். அந்த வகையிலே சென்ற வகுப்பில் கொடுத்த அந்த குறிப்பு முடிஞ்சிருச்சு. 78 பாடல்கள் நாம் நிறைவு செய்திருக்கிறோம். இன்று 79வது பாடல். சென்ற வகுப்பு வந்தவங்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த மரங்களுடைய அந்த வகைகளை எல்லாம் சொன்னார். அதைத்தான் தொடர்ந்து இந்த 79வது பாடலையும் வருது. அதுக்கு இன்றைக்கி எழுதின குறிப்பில் இருக்குது. நான் கொஞ்சம் காலதாமதமாக வந்ததுனால இப்போ தான் நகலெடுப்பதற்காக போயிருக்கிறார்கள். இந்த திருநாட்டு சிறப்பிலே நாம் பார்க்கும் பொழுது தொடர்ந்து அந்த எல்லையை சொல்லி தொடங்கினார். அதாவது தமிழ் பயின்ற எல்லையுள் மிகவும் சிறப்பானதாக இருக்கக்கூடிய காவிரி பாயும் அந்த நாடாகிய சோழ நாட்டினுடைய சிறப்பை சொல்கிறேன் என்று அவர் தொடங்கி அந்த காவிரியினுடைய சிறப்பை சொல்லி, காவிரி பூசைக்கு உதவுவது மட்டுமல்லாமல் காவிரியே பூசை செய்கிறது என்ற அந்த பெருமையெல்லாம் சொல்லி, உழவிற்கும் அது துணை செய்கிறது என்றெல்லாம் சொல்லி, உழவில் எப்படி ஒரு நிலத்திலே உழுவதிலே இருந்து அந்த பயிர் விளையும் வரை அதை முறையாக சொல்லி, அந்த வெறும் நெல் மட்டும்தானா சோழ நாடுன்னு சொன்னால் வேறு எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்பதற்கு இடம் இல்லாத வகையிலே அடுத்தடுத்து என்னென்னலாம் இருக்குது, இந்த மரங்கள்லாம் இருக்குது, சோலைகள் மிகவும் இனிமையாக இருக்குது, இயற்கை வளங்கள் இப்படி இருக்குது என்று அதையெல்லாம் சொல்லி கொண்டு வந்தால், அதுதான் நம்ம இத்தனை பாட்டில் ஏறத்தாழ 35 பாட்டு திருநாட்டு சிறப்பில். இன்றைய வகுப்பில் திருநாட்டு சிறப்பு நிறைவடையும் என்று எண்ணுகிறேன். அதில் தொடர் எண்ணாக பார்த்தா 79வது பாடல் இன்று சிந்திக்கக்கூடிய பாடல். நான் சும்மா தொடங்குறேன், வந்துடும், குறிப்பு வந்துடும். சூத பாடலங்கள் எங்கும் சூழ்வழை ஞாழல் எங்கும் சாதி மாலதிகள் எங்கும் தண்டளிர் நரவம் எங்கும் மாதவி சரளம் எங்கும் வகுள சண்பகங்கள் எங்கும் போதவிழ் கைதை எங்கும் பூக புன்னாகம் எங்கும். எளிமையான பாடல் தான். என்னென்ன மரங்கள் எல்லாம் அங்கு நிறைந்திருக்கிறது என்று ஒரு பட்டியலிடுகிறார். அதுதான் நம்ம பார்த்தோம். சென்ற வகுப்பில் பார்த்த பாட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மரங்கள்னு சொன்னார். அதே மாதிரி இங்கே சொல்லும் பொழுது சூதம்னு சொல்கிறார். சூதம் சொன்னால் மாமரம். சூத பாடலங்கள் எங்கும், சூதம்னு சொன்னால் மா, பாடலங்கள்னு சொன்னால் பாதிரி மரம். அந்த பாதிரி மரம் என்பது ஒரு மருந்து மரம். மா கூட சொல்லலாம். ஏன்னா அறிவியல் பூர்வமாக சொல்லும் பொழுதே இப்போ மா இலை கட்டுறதுன்னு சொன்னால் அந்த உயிர்காற்றாகிய ஆக்சிஜனுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லாமே நம்ம பண்பாடாக சொல்கிறதெல்லாம் ஒரு அறிவியல் பார்வையும் ஒரு அறப்பார்வையும் இருக்கும். அந்த அறமும் அறிவியலும் சேர்ந்து தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி அந்த மாங்கனி மாங்காய்னு பல வகையில் நமக்கு பயன் தருது. இந்த பாதிரி மரம் என்பது சித்த மருத்துவத்திலே ஏதோ மருந்துகள்லாம் செய்வதற்கு முக்கியமாக பயன்படக்கூடிய ஒரு மரம் அப்படின்னு சொல்லி அந்த பாதிரி மரங்களை சொல்கிறாங்க. அதுதான் பாடலங்கள்னு சொல்கிறார். அடுத்து சூழ்வழை. சூழ்வழை என்று சொன்னால் புன்னை, சுரப்புன்னைன்னு சொல்லுவாங்க. அந்த சுரப்புன்னை மரம். மாதவி. மாதவி என்று சொன்னால் குறுக்கத்தி, குறுக்கத்தி மரங்கள். அடுத்து தண்டளிர் நரவம் எங்கும். தண்டளிர் நரவம் என்று சொன்னால் அந்த குளிர்மையாக இருக்கக்கூடிய தளிர்களை உடைய நரவ மரம். அடுத்து வகுளம் என்று சொன்னால் மகிழ மரம். சரளம்னு சொன்னால் சிகேஸ் தான் அதை எழுதுகிறார்.
அந்த மரத்தினுடைய இலைகள் வந்து ரொம்ப நீண்ட இலையா இருக்குமா. நீண்ட இலைகளை உடைய ஒரு வகை தேவதாரு அப்படின்னு எழுதுறார். இதில் எழுதும்போது கூட அவங்க இது மாதிரி இது சிகேஎஸ் சொல்றாருன்னு தான் எழுதுறாங்களே தவிர அது என்னன்னு தெரியல. சரளம்னு ஒரு மரம் அப்படி இருக்கு, ஒரு வகை மரம்னு வச்சுக்கலாம். இப்போ மற்ற மரம்லாம் மட்டும் இப்போ எங்களுக்கு தெரியுதா, இதில் சொல்லியிருக்காங்க அப்படி இந்த மரங்கள்னு சொல்கிறோம். அடுத்து அந்த போது அவிழ் கைதை, கைதை என்று சொன்னால் தழை, தழையெல்லாம் வந்து தழைத்து மலர்கள் பூத்து குலுங்கக்கூடிய அந்த மரங்கள் எங்கும். பூகம், பூகம்னு சொன்னால் கமுகு, பாக்கு மரம். பூகம் புன்னாகம் எங்கும், புன்னாகம்னு சொன்னால் புன்னை, சுரப்புன்னைன்னு ஒன்று, புன்னைன்னு ஒன்று, அந்த இரண்டுமே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாடுறார். எல்லாம் சொல்லும் பொழுதே ரொம்ப குறிப்பாக சொல்கிறார். அதாவது இப்போ தான் எங்களுக்கு அந்த தேர்வில் இப்போ சிஐஏன்னு சொல்லுவாங்க, அகமதிப்பீட்டு தேர்வு கல்லூரியில் போயிட்டுருக்கு. திங்கக்கிழமை தான் அது கடைசி அந்த பாடம், தமிழ் இலக்கிய வரலாறு. இப்போ ஒரு முந்தா நேற்று எழுதும் பொழுது சிற்றிலக்கியம், பக்தி இலக்கியமும் சிற்றிலக்கியமும், அதில் ஒரு பாடம் வந்து காடு பாடியது, கலிங்கத்து பரணியிலே காடு பாடிய அந்த செய்தி வந்து வருகிறது. காடுன்னு சொன்னால் பாலை நிலம். அதில் வரும்பொழுது ஏறத்தாழ இது இப்படி தான், இது வந்து ரொம்ப தழைத்து வளமுடைய மரங்களாக இருக்குதுன்னு மரங்களை எல்லாம் பட்டியலிடுகிறார் நம்முடைய சேக்கிழார் சுவாமிகள். அந்த பாலை நிலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செயங்கொண்டார் பட்டியலிடும் பொழுது எல்லாம் வற்றி போன மரங்கள், காய்ந்த மரங்களாக இப்படி இருக்குது. ஏன்னா பாலை நிலம் இல்லையா, வெப்பம் அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஏறத்தாழ ஒரு 4-5 பாடல்களில் மரமாக சொல்கிறார் அவர். நான் அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், இந்த திருநாட்டு சிறப்பு மாதிரியே இருக்குது, இதுவும் நமக்கு ஒன்றும் புரிய போகிறது இல்லை. அந்த மரங்களில் சொன்னால் எந்த மரம் என்னன்னு தெரியாது. சரி, மரம் பேர் எழுதணும், வற்றி போயிருக்கு, காய்ந்து போயிருக்கு, தண்ணி இல்லாமல் இருக்குன்னு சொல்லி எழுதுறார். நல்ல ஓமையெல்லாம் வரும். அந்த நிழல் இருக்கு இல்லையா, பாலைவனத்தினுடைய இலையெல்லாம் இருந்தால் தானே நிழல் இருக்கும், வெறும் ஏதோ சும்மா இருக்குது. அது செயங்கொண்டார் எப்படி சொல்லுவார்னா, பாலை நிலத்தினுடைய அந்த வெப்பத்தினாலே தாங்க முடியாமல் நிழல் கூட போய்விட்டது, நிழல் கூட அங்கே பாலையில் இல்லைன்னு சொல்லி அது மாதிரி நயமாக சொல்லுவார். எதுக்கு சொல்லுவாருன்னா, அந்த மரங்கள் சொல்லும் பொழுதே ஒரு அடைமொழியோடு சொல்லுவார். வற்றிய இப்போ சந்தன மரம், காய்ந்து போன கமுக மரம், கமுகு சொல்ல மாட்டாங்க, சொல்கிறேன் அந்த மாதிரி அந்த மரம்லாம் சொல்கிறப்போ இவர் எப்படி சொல்கிறார் பாருங்க. வெறும் மரத்தை மட்டும் சொல்லாமல் தண்டளிர் நரவம், போதவிழ் கைதை அப்படின்னு சொன்னால் மலர் பூத்து தழைத்திருக்கக்கூடிய மரம்னு சொன்னால் வளமான மரம் என்று அர்த்தம். அப்படி தான் வந்து பாட்டில் கூட பாடும்பொழுது தேவாரத்துலேயோ இல்லை பெரிய புராணத்துலேயோ கயல் பாய, கயல் உகல அந்த இருக்கக்கூடிய இடம்லாம் சொன்னேன்னு அர்த்தம்னா, வயல்லையே கயல் பாயுதுன்னு சொன்னால் அப்போ நீர்வளம் மிக்கதாக இருக்குது, வளமுடையதாக இருக்குது என்பதையெல்லாம் புரிந்து கொள்ளும் வகையில் ரொம்ப அவங்க வந்து அந்த ஒரு அடைமொழி என்பது மிக முக்கியமாக வந்து நம்ம சொல்லலாம். அதுதான் வந்து இந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு விளக்கம் எழுதியிருக்கேன் அந்த குறிப்பில், நான் படிச்சிடுறேன், குறிப்பு வந்ததுன்னா ஓய்வாக நண்பர்கள் பார்த்துக்கலாம். மேற்பாட்டிலே, அதாவது இந்த திருநாட்டு சிறப்பில் முன்ன சொன்ன பாடல்களில், இந்நாடு பெரும்பான்மை மருதத்திணையாக சொன்னாரேனும் மேற்பாட்டிலும் இப்பாட்டிலும் குறித்த பலவகை பூ, மரம், கொடி முதலியவை மருதம், நெய்தல் முதலிய பல்வகை நிலப்பொருள்களாய் மயங்கியும் விரவியும் வருதல் அந்நாட்டிலே பலவகை திணைகளும் விரவி இருத்தலை குறிக்கும். இந்த செய்தியை வந்து நம்ம சொல்லியிருக்கோம் பேசும்பொழுதே. என்னன்னு சொன்னால், 5 திணைகள் சொல்லும் பொழுது அந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. மருதம் என்று சொன்னால் வயலும் வயல் சார்ந்த இடமும். அப்போ வயல் தான் சொன்னால் வெறும் வயல் மட்டும் இருக்காது, பெரும்பான்மை வந்து வயல் சார்ந்து இருக்கும். அப்படியே வந்து இப்போது 5 நிலங்களில் அப்படியே கடந்து தானே வரும், நெய்தலுடைய அந்த ஒரு பகுதியும் அது வந்துடும். அதெல்லாம் அவர் ரொம்ப குறிப்பாக சொல்கிறத பார்த்தோம். இங்கே என்ன உரையாசிரியர் எழுதுறாங்கன்னு சொன்னால், வெறும் மருதத்திலே மட்டும் விளையக்கூடியதுன்னா நெல்லோ இல்லை வந்து இந்த கரும்பு போன்றவை தான் சொல்லணும். இத்தனை பூக்களை பட்டியலிடுறார். ஏன்னா பூ, இந்த இவர் சொல்லக்கூடிய சில மரங்கள்னு சொன்னால் மருதத்திணைக்குரியது அல்ல, அந்த கருப்பொருள்கள்னு சொல்லுவாங்க. ஒரு 14 கருப்பொருள்கள் பட்டியலிடும் பொழுது இது பூ மட்டும் கிடையாது, பண் கூட அப்படித்தான். இந்த பண் பாலை பண்ணு சொன்னால் பாலை நிலத்துக்குரியது தான். இந்த எந்தெந்த இடத்துல எந்தெந்த பண், அது மாதிரி தான் உரிப்பொருளும். அதெல்லாம் சொல்கிறப்போ ஏன் இதெல்லாம் வந்து சொல்கிறாருன்னு சொன்னால், வெறும் மருத நிலத்திற்குரிய பொருள்கள் மட்டும் இல்லாமல் ஏனைய திரைகளுடைய அந்த பொருள்கள்லாம் கூட வந்து அங்கே இருக்குது. எங்கே இருக்குதுன்னு சொன்னால் அந்த சோழ நாட்டில் இருக்குது என்று எழுதுகிறாங்க. அதை உரையாசிரியர்கள் குறிக்கும் பொழுது திருத்தொண்டர் புராணம், நம்முடைய காஞ்சிபுரத்திலே வாழ்ந்த திருத்தொண்ட நாயனாருடைய புராணத்திலே அந்த திணை மயக்கம் கூறுவார். அது மாதிரி வந்து ரொம்ப குறிப்பாக எங்கேயும் திணை மயக்கம் கூறுகிறார் அப்படின்னு எழுதுகிறாங்க. அது என்ன திணை மயக்கம்னு சொல்லிட்டு நம்ம அந்த நாயனாருடைய வரலாறு படிக்கிறப்ப விரிவாக படிச்சுக்கலாம். அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய அந்த நிலத்திற்கு வேறு ஒரு நிலத்தினுடைய கருப்பொருளை ஏற்றி சொல்வது திணை மயக்கம் என்று சொல்லுவாங்க. இது எந்த திணைன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி. பெருமக்களே, இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால், அப்படி திணை மயக்கமாக பாடாத பாடல்கள், இயல்பாக பாடுறாங்க இல்லையா, திணை மயக்கமாக பாடாத
சாதாரணமா பாடக்கூடிய பாட்டுல எந்த ஒரு பாட்டா இருந்தாலும் அந்த கருப்பொருள்கள் மாறவே மாறாது. அது ஒரு தனி சிறப்பு நம்முடைய தமிழ் இலக்கியத்துல. நீங்க சங்க பாடல்களா இருக்கட்டும், ஏதோ இது போன்ற காப்பியமா இருக்கட்டும், எதா இருந்தாலும் சரி, உரையாசிரியர்களே இது பாடலாசிரியர்களே என்ன பண்ணுவாங்க, நூலாசிரியர் திணைமயக்கமா பாடணும்னு பாடுவாங்களே தவிர, இயல்பா பாடக்கூடிய பாட்டுல அவங்க சாதாரணமா சொல்லிட்டு போயிடுவாங்க. இது கயல் வந்து பாயுது, இந்த பூ பூத்து இருக்கு, இப்ப கருங்குவளை இருக்கு, தாமரை இருக்குன்னு சொன்னா, அது சரியா அந்தந்த திணைக்குரிய பொருள்களா இருக்குமே தவிர, ஒரு இடத்துல கூட மாறி வந்ததா வந்து தமிழ் இலக்கியத்துல கிடையவே கிடையாது. இது ஒரு சிறப்பு என்று நம்முடைய இலக்கியத்துக்கு சொல்லுவாங்க. அப்படிதான் எவ்வளவோ அந்த இலக்கணம்னு சொன்னா, அது 100% வந்து பொருந்தி இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஐயா சொல்வது போல் அந்த ஆமாய்யா. ஆமா. அதான். ஆமா. ஆனா அதுக்கு பொருள் என்னன்னு பார்த்து தான் சொல்லணும். அடவிக்காடேன்னு சொல்றாரு, அடர்ந்த காடேன்னு அப்பர் பாடுறாரு. அது மாதிரி அடவி மரமானேன்னு என்னன்னு நான் பார்த்து சொல்றேன். பிரேக்ல சொல்றேன். பிரேக்ல முடிச்சுட்டு சொல்றேன். அதாவது ஐயா குறிப்பிட்டது போல ஏன் வந்து அந்த கருப்பொருள்கள்லாம் மாறாம இருக்குன்னு சொன்னா, அவங்கலாம் பார்த்தத அப்படியே வந்து பாடியிருக்காங்க. இந்த திருநாட்டு சிறப்பு முடிந்ததுல கூட சிவகவிமணியார் சி.கே.எஸ். ஒரு தொகுப்பு மாரி எழுதுறார். ஆரம்பத்துலருந்து முடிவு வரைக்கும் எழுதுறார். அதுல என்ன எழுதுறாருன்னு சொன்னா, அந்த கற்பனையா பாடுறாரு பாருங்க, இலக்கியமா. இந்த செங்குவளை பறித்தணிவார், அந்த வண்டெல்லாம் சொல்லி கையே வந்து தாமரை மாரி இருக்கு. அதெல்லாம் அந்த நயமா பாடுவது. அந்த இலக்கிய நயம் தவிர, ஏனைய எல்லாம் அவர் சொன்னது அங்க அப்படியே பார்த்தது தான். அப்ப இருந்த சோழ நாட்டுல இருந்தது. இப்ப வந்து அது இல்லை என்று சொன்னா, நம்ம செய்திருக்க அது அந்த மாரி பண்ணியிருக்கோம். அத வந்து நீங்க படித்து உணர்ந்து ஒழுங்கா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவர் எழுதுறார். ரொம்ப கடுமையா எழுதுறார் சில இடத்துலலாம். அப்போ இயல்பா அவங்க அந்த நிலத்தில இருந்து பாடியதுனால, ஒரு இடத்துல கூட அந்த கருப்பொருள் மிஸ்ஸே ஆகாது. நம்மளுடைய இலக்கியத்தில பார்த்தீங்கன்னா. அது ரொம்ப சிறப்பா சொல்லுவாங்க. மத்ததுக்கெல்லாம் அந்த மாரி வந்து கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு நம்ம மொழியினுடைய எழுத்திலக்கணமா பார்த்தா கூட, இந்த எழுத்துலாம் முதல் எழுத்தா வராது அப்படின்னா வராது. அது தமிழ் சொல்லா இருந்தா வராது. இடை எழுத்து இது வரும். இந்த எழுத்து கொண்டு இது முடியாது அப்படின்னா முடியாது. அப்படி முடியறதா இருந்தா அது வந்து வேற ஒரு இப்ப சமஸ்கிருதம் கலந்த ஒரு சொல்லாகவோ அது மாதிரி தான் இருக்குமே தவிர, தனித்தமிழ் சொல்னா அது சரியா அந்த இலக்கணம் பொருந்தி வரும் என்று சொன்னால், அதுதான் நம்முடைய தமிழ் வந்து தெய்வத்தமிழ் என்று நம்ம சொல்றோம். ஆமாங்க, ஆமா. சிற்பங்கள். அப்போ என்ன நம்முடைய மொழியினுடைய சிறப்பு என்றால், கருப்பொருள்களும் அந்த மொழிக்கு வகுத்த இலக்கணமும் ஐயா நீங்க சொல்லிடுறீங்களா? அத சொல்லிட்டீங்களா? எடுத்துட்டியா? எடுக்கலையா இன்னும்? எழுந்து வந்து எடு.
79வது பாடல் இந்த வகையிலே அந்த மரங்களை பட்டியலிடுகிறார். அது குறிப்பில் பார்த்துக்குங்க வந்ததுக்கப்புறம். 80வது பாடல் அந்த நாட்டினுடைய இயல்பு சொல்லும் பொழுது என்னென்ன நடக்குதுன்னு ஒரு பட்டியலிடுகிறார். மங்கள வினைகள் எங்கும், மனம் செய் கம்பலைகள் எங்கும், பங்கைய வதனம் எங்கும், பண்களில் மழலை எங்கும், பொங்கொலி கலன்கள் எங்கும், புதுமலர் பந்தர் எங்கும், செங்கையல் பழனம் எங்கும், திருமகள் உரையுள் எங்கும் என்று சொல்றார். ஏறத்தாழ பாட்டு எல்லாமே ஒரு 3 பாட்டு வந்து உரையாசிரியர்கள் ரொம்ப சொல்லணியோடு பாடுகிறார். சொல்லணி, அணினா அழகு, அந்த சொல் ரொம்ப அழகு பெற பாடுகிறார்னு சொல்லிட்டு இப்போ வரப்போகிற ஒரு 3 பாட்டு சொல்கிறாங்க. அதை நான் சொல்கிறேன் வரும்பொழுது. ஆனால் பொதுவாகவே இந்த எனக்கு திருநாட்டு சிறப்பிலே பல பாடல்கள் வந்து அந்த சொல்லணி போல தான் இருக்குது. இதெல்லாம் அந்த சந்தன்னு சொல்லுவாங்க. மங்கள வினைகள் எங்கும், மனம் செய் கம்பளைகள் எங்கும் அப்படின்னா அந்த எங்கும் எங்கும்னு வரவதை இயைபுன்னு சொல்லுவாங்க. ஒரு இதுலேயும் இயைபு அணின்னு சொல்லுவாங்க. அதுபோல் அந்த சொல்களை போட்டு தான் அவர் பாடுறார். சொல்லும் பொழுது அங்கே அமங்கலமாக வந்து எதுவுமே நடக்கலை, எல்லாமே அந்த மங்கள செயல்களாக நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறார். மங்கள வினைகள், வினைன்னு சொன்னால் செயல் நமக்கு தெரியும். ஏன்னா வினை பற்றி தெரியாமல் வந்து நம்ம உட்கார முடியாது. இங்கே வந்து இப்போ உட்காடுறோம் படிக்கிறோம்னாலே அது ஒரு வினை, நல்வினை தானே. பெருமான் வந்து கூட்டு வைக்கிறார், அருள் செய்கிறார் பார்க்கும். மங்கள வினைகள் எங்கும் சொல்லிட்டு மனம் செய் கம்பலைகள் எங்கும். கம்பலைகள்னு சொன்னால் ஆர்ப்பரிப்பு, ஓலமிடுதல். இப்போ ஒரு திருமணம்னு சொன்னால் அமைதியாக வந்து நடத்த மாட்டாங்க. அங்கே வந்து ஒரு சத்தம் வந்து இருக்கும், ஆரவாரம், மகிழ்ச்சி இருக்கும். அந்த ஆரவாரத்தை தான் சொல்கிறார். எவ்வளவோ மங்கள வினைகள்லாம் இருக்கும், அந்த மங்கள வினைகள்லாம் ஓசை வரும். எங்கே அதிகமாக வருதுன்னு சொன்னால் மனம் செய் கம்பளைகள். என்ன மங்கள வினைனா அதிகமாக திருமணம் நடக்குது, திருமணத்தில் ரொம்ப நல்ல ஆரவாரமாக இருக்குன்னு சொல்கிறார். மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க மக்கள்னு சொல்கிறார். ஏன்னா வெறும் திருமண வீட்டார் மட்டும் மகிழ்ச்சியாக இருக்காங்க, வந்தவங்களாம் ஏதோ கட்டாயமாக வராங்கன்னு சொன்னால் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காது, ரொம்ப ஆரவாரமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறார். அடுத்து பங்கைய வதனம் எங்கும். பங்கயம்னு சொன்னால் தாமரை நமக்கு தெரியும், வதனம்னு சொன்னால் முகம். அந்த முகம் வந்து தாமரை முகம் போல இருக்கு. யாருக்கு இருக்கும்னு சொன்னால் பெண்களுடைய முகத்தை அப்படி சொல்லுவாங்க. பங்கைய வதனம் எங்கும், தாமரை போன்ற முகமுடைய அந்த பெண்கள்லாம் வந்து நிறைந்திருக்கிறார்கள். பண்களின் மழலை எங்கும். பண்களின் மழலைன்னு சொன்னால் அந்த மழலை சொல்னு சொல்லுவாங்க. பெண்களுடைய அந்த சொல்லே இப்போ திருக்குறளில் கூட குழலினிதி யாழினிதி குழந்தைகளுக்கு அவர் சொல்கிறார் இல்லையா, குழலினிதி யாழினிதி என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்னு சொல்லிட்டு, அந்த மழலை சொல்ல கேட்காதவங்க தான் என்ன பண்ணுவாங்க, ஓ குழல் நல்லா இருக்கே, யாழ் நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லைப்பா, மழலை சொல் தான் இனிமையானது சொல்கிறார். அது மாதிரி இங்கே எப்படி சொல்கிறாங்க, பண்களின் மழலை ரொம்ப இனிமையாக இருக்கான். அது எப்படி சொல்கிறார் பாட்டில், பங்கைய வதனம் எங்கும் பண்களின் மழலை எங்கும் அப்படின்னு சொன்னால் அந்த தாமரை போன்ற முகமுடைய பெண்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க பேசக்கூடிய அந்த மழலை மொழி பண்கள் போன்ற இனிமையை தருகிறது என்று சொல்கிறார். வதனம்னா வந்து முகம், அதாவது அந்த காலத்தில் பாட்டில் கூட நம்ம பாட்டு மூலயமா பல தமிழ் சொற்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். இது தைப்பிறந்தால் வழி பிறக்கும் என்று ஒரு படம், பழைய படம். அதில் வந்து கவிஞர் சுரதா எழுதின பாட்டு. ஐயா சொன்னார் இல்லையா, இப்போ பேசுகிறவங்களாம் பாட தெரியலன்னு சொல்லிட்டு சும்மா பாடலவா, பாடினா சினிமா பாட்டு தான். அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையிலே எனக்கு, அமுதும் தேனும் எதற்கு. அந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. சீர்காழி கோவிந்தராஜன் பாடுவார் அந்த பாட்டை. அதில் வரும்பொழுது அவர் சுரதா எழுதியிருக்கார், நிலவின் நிழலோ உன் வதனம் அப்படின்னு வரும். அந்த பெண்ணை பார்த்து பாடுறப்போ, உன்னுடைய முகமா நிலவு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பிரகாசமாக இருக்குமான்னு சொல்கிறார், வர்ணித்து சொல்கிறார். அது மாதிரி தான் அந்த வதனம்னு அப்போ யோசிச்சா பாட்டு கேட்குறவங்க என்ன பண்ணுவாங்க, ஓ நிலவின் நிழலோ உன் வதனம்னா, வதனம்னா முகம் போல இருக்கு அப்படின்னு அது வந்து தெரியும். இப்போ பாட்டு வந்து எங்கள் தமிழ்லேயே எழுத மாட்டேன்றான், பல மொழி கலந்து என்னமோ எங்கள் வகுப்பாசிரியர் தான் சொல்லுவார். அது ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவார் அவர். என்னடா அவன் அனிருத்துன்னு சொல்லிட்டு அவன் ஏதோ இசையமைப்பாளர் இருக்கான், எதனா ஒரு பாட்டில் இருக்கலாம் அந்த வேகமான பீட்னு சொல்லுவாங்க, அது மியூசிக்கில் டம்ம டம்மன்னு அந்த வர சவுண்டு, அந்த பேஸ் சவுண்டு ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி சொல்லலாம். எல்லா பாட்டும் இப்படி எழுதுறானேடா அமைக்கிறானேடா, அவங்ககிட்ட யாருன்னா போய் சொல்லணுமே, யாரா சொல்கிறது அப்படின்னு சொல்லி அவர் கேட்பார், ராம்ராஜ் சார் கேட்பார். அது மாதிரி எல்லா இதுவும் இப்போ மெல்லிசைன்றதே போயிடுச்சு ஒன்று. அதே மாதிரி லிரிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பாடல் வரிகளும் யார் வேணால் எழுதலான்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்ல தமிழ் சொற்கள் இருக்கிறது இல்லை. இப்போ நான் சொன்னேனே அந்த பாட்டு நல்ல பாட்டு, அது அதில் ஒரு நுட்பம் என்னன்னு சொன்னால், அவன் வந்து தலைவியை பார்த்து பாடுறான், நிலவின்
ஒளியோ உன் வதனம்னு தானே பாடணும். நிலவு ஒளி மாதிரி உன்னுடைய மேனி இருக்கு. அவன் என்ன பண்றான், நிலவின் நிழலோ உன் வதனம், நிலவனுடைய நிழல் மாதிரி உன்னுடைய முகம் இருக்கேன்னு சொல்லி பாடுறான். அது என்ன ஒரு நுட்பம்னு சொன்னா, சங்க இலக்கியங்கள்ல புறநானூற்றில் ஒரு 2 இடத்துல நிலவினுடைய நிழல்னு சொல்லி வரும். ஆனா நிழல்னு சொன்னா அந்த இடத்துல ஒளின்னு அர்த்தம். அதனால அதெல்லாம் அவங்க படிச்சிருப்பாங்க இல்லையா, கவிஞர் சுரதா எழுதுனாங்க. அவர் என்ன பண்ணார், அதனால நிலவின் நிழலோ உன்வதனம்னு சொல்லிட்டு நிலவினுடைய ஒளி, ஆனா வரத்து பார்த்தா நிழல்னு வரும். இவ்வளோ நுட்பமாக இலக்கியங்கள்லாம் படித்து அந்த காலத்தில் பாட்டு எழுதியிருக்காங்க. அது மாதிரி தான் அவர் சொல்கிறார், அந்த பங்கைய வதனம் பார்க்கும் பொழுதே அவங்களுடைய முகம் அழகாக இருக்குது. அந்த பெண்களுடைய இப்போ குரல் எப்படி இருக்குன்னு சொன்னால் அதுவும் பண்களின் மழலை எங்கும் ரொம்ப இனிமையாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறார். அடுத்து பொங்கு ஒளி கலன்கள் எங்கும், அந்த கலன்கள்னு சொன்ன அணிகலன் தான். பெண்கள்னு சொன்னால் தெரியும் இல்லையா, அது சொன்னால் கூட கோச்சிப்பாங்க. அவங்க இயல்பிலே அழகு தான், இருந்தாலும் அழகு சேர்ப்பதற்காக அந்த அணிகலன்கள்லாம் போட்டுக்கிறாங்க. அணிகலன்களை அணிந்து கொண்டு இருக்கிற அந்த அணிகலன் எப்படி இருக்குன்னு சொன்னால் இவங்களுடைய முகமே ஒளி பொருந்தி இருக்கு. அது இல்லாமல் குரல்னு சொன்னால் ரொம்ப இனிமையாக இருக்குது. அணிகலன்கள் போட்டிருக்காங்களே அது எப்படி இருக்குது, பொலிவிழந்து இருக்கா அப்படின்னு சொன்னால் இல்லை, அது ரொம்ப இன்னும் பொலிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒளிக்கலன்கள், பொங்கு ஒளிக்கலன்கள் அப்படியே அந்த பிரகாசமாக இருக்கும் அவங்க போட்டுருக்க அந்த அணிகலன்கள்லாம் சொல்லிட்டார். அடுத்து புதுமலர் பந்தர் எங்கும், ஒரு விழான்னு சொன்னால் மலர்பந்தல்லாம் அந்த காலத்தில் அப்படிதான். இன்னும் இவங்க ஆண்டாள் பாடும் பொழுது அவங்கள திருமணம் செய்து கொள்ள வரும்பொழுது பாடுறாங்க, அந்த மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்று அந்த பாட்டில் சொல்லுவாங்க, முத்துடைத்தாமும் முறைத்தாழ்ந்து அந்த பந்தர் கீழே எனக்கு கண்ணன் வந்தான் அப்படி நான் கனவு கண்டேன் தோழின்னு அந்த அம்மா பாடுவாங்க. அது மாதிரி அவங்க கொஞ்சம் வசதியாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, முத்துகள் நிறைந்த அந்த பந்தல் கீழே இருந்தேன் அப்போ கண்ணன் வந்தான்னு சொல்லுவாங்க. அது இருக்கட்டும், முத்து குளிர்ச்சிக்காக சொல்லுவாங்க. வெண்கொற்ற குடை கூட அந்த ஒரு குளிர்ச்சி, இன்னொன்று மன்னனுடைய அந்த அரசாட்சி செங்கோலுக்கு சொல்லுவாங்க. இது எதுக்கு சொல்ல மலர்பந்தல்னு சொன்னால் ரொம்ப மங்களம். எந்த விழாவாக இருந்தாலும் அந்த மலரை அலங்கரித்து ஒரு பந்தல் போல செய்தால் அது மங்களம்னு உரையாசிரியர் எழுதுறாங்க. புதுமலர் பந்தர் எங்கும், அதுதான் நம்ம சிந்தித்த போது இப்போ வர அந்த மலர்கள்லாம் நம்ம வைக்கிறதே என்ன பண்ணுறோம், இப்போ இன்றைக்கி முகூர்த்த நாள் இல்லை, வெள்ளி சனி இல்லைன்னு சொல்லிட்டு எப்பயோ வாங்கி வச்சிடுறோம். வாங்கி வச்சுட்டு அந்த குளிர்சாதன பெட்டியா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம பாட்டுன்னு அப்புறம் வேணுன்றப்ப எடுத்து வச்சா அந்த எங்கே அந்த பூலெல்லாம் வண்டு மொய்க்கும், மனமும் இருக்க மாட்டேருந்து, எதுவும் இருக்க மாட்டேங்குது. சும்மா நம்ம மலர் வைக்கணும். அந்த ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லக்கூடிய ஏறத்தாழ அவர் சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் பூ மாதிரி தான் அந்த பூலாம். அப்போ அதெல்லாம் நான் பாட்டு படிக்கிறப்போ இங்கெல்லாம் எப்போ வண்டு மொய்க்க மாட்டேருந்தேன்னா நல்ல மலர்களும் இல்லை, அதுவே வைப்பதும் பெண்கள் இல்லை. இன்னொன்று இப்போ பெண்கள் பூ வைக்கிறதே இல்லை, அது ஒரு செய்தி. புதுமலர் பந்தர் எங்கும், அந்த மலர் பந்தல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து சொல்கிறார், நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, செங்கயல் பழனம் எங்கும், பழனம்னு சொன்னால் வயல், அந்த வயலில் கயல் மீன்கள் துள்ளி ஓடக்கூடிய வயலாக இருக்குன்னு சொன்னால் நீர்வளமுடைய வயலாக இருக்குன்றதை பார்க்குறோம். திருமகள் உறையுள் எங்கும், இந்த திருமகள் உறையுள் என்பதற்கு தான் 2 விதமாக சொல்கிறாங்க. என்னன்னு சொன்னால் குறிப்பில் முதல் பக்கத்தில் கொடுத்துருக்கோம், கடைசியாக கொடுத்துருக்கோம் பாருங்கள். திருமகள் உறையுள் என்று சொன்னால் திருமகள் உறையுமிடம் எது, அந்த காவிரி நாடாகிய சோழ நாடு. சோழ நாட்டிலே திருமகள் நிறைந்திருக்கிறார் அப்படி சொல்கிறாங்க ஒன்று. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் திருமகளுடைய உறையுள்னு சொன்னால் இருப்பிடம், எங்கே திருமகள் இருக்கிறா, அவ உறையக்கூடிய இடம் எதுன்னு சொன்னால் தாமரை. அதுதான் சொல்லும்பொழுது எப்படி சொல்லுவாங்கன்னா, திருமகள் செந்தாமரையில் இருக்கிறாள், நம்ம கலைமகள் வெந்தாமரையில் இருக்கிறார். அதனால தான் சகலகலாவல்லி மாலை பாடும் பொழுது வெண்தாமரை கன்றி நீன் பதம் தாங்க என் வெள்ளை உள்ளத்தில் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க பாடுறாங்கன்னு பார்க்கும். அப்போ அந்த தாமரையில் இருக்கிறா இல்லையா, அதை என்ன சொல்கிறாங்க உரையாசிரியர்கள், செங்கயல் பழனம், அந்த வயலில் கயல் மீன்கள் இருக்குது, திருமகளுடைய உறையுள் இருக்குன்னு சொன்னால் தாமரை பூ பூத்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைங்க, திருமகளே இருக்கிறா சோழ நாட்டில் என்று 2 வகையாக சொல்கிறாங்க. இது ஒன்றா வைத்துக்கலாம். திருமகளே உரைகிறாள் என்று சொன்னால் அது சிறப்பான ஒரு உரையாக இருக்கும். திருமகள் உறையுள் எங்கும் அப்படின்னு பார்க்குறார். முதல் பாடலுடைய விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை, அது எளிமையான பாட்டு தான். மங்கள வினைகள் எங்கும், அந்த மங்கள வினைகள் நடக்குது. மனம் செய் கம்பளைகள், திருமணத்தினுடைய அந்த ஓசைகள். பங்கைய வதனம், தாமரை போன்ற முகம். பண்களின் மழலை, அந்த பெண்களுடைய இனிய குரல். பொங்கொலி கலன்கள், ஒளி பொருந்திய அணிகலன்கள். புதுமலர் பந்தல், அந்த மலர்பந்தல்.
செங்கயல் பழனம், கயல் பாயக்கூடிய வயல், திருமகள் உறையுள். அப்படிப்பட்ட அந்த சோழ நாட்டிலே திருமகளுடைய உறையுளாக இருக்கிறது என்று அந்த 80வது பாடல்களை எழுதுகிறார். அடுத்து 2வது பக்கம் 81வது பாட்டு. மேகமும் களிரும் எங்கும், வேதமும் கிடையும் எங்கும், யாகமும் சடங்கும் எங்கும், இன்பமும் மகிழ்வும் எங்கும், யோகமும் தவமும் எங்கும், ஊசலும் மருகும் எங்கும், போகமும் பொலிவும் எங்கும், புண்ணிய முனிவர் எங்கும். அது என்னென்னட்டு தான் சொல்கிறார். ஆனால் அது பட்டியலிடும் பொழுதே ரொம்ப ஒரு நயமாகன்னு சொல்ல முடியாது. எப்படின்னா தொடர்பு படுத்தி, இப்போ சோழ நாட்டில் என்னென்ன இருந்தது அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ எங்கள் வகுப்பில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த மேசையில் பெரிய புராண புத்தகம் இருக்குது, குறிப்பு இருக்குது, இந்த தண்ணி குவளைன்னு சொல்லலாம், வாட்டர் பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம், இந்த மொபைல் இருக்குது, எல்லாம் சொல்லலாம். இப்போ நான் பட்டியல் தான் இடுறேன், சும்மா இங்கே என்ன இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் இவர் சொல்லும் பொழுது சேக்கிழார் சுவாமிகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லும் பொழுதே அந்த சொல்லக்கூடிய பொருள்களுக்கு தொடர்புடைய மாதிரி சொல்கிறார். அதுதான் எழுதியிருக்கிறாங்க உரையாசிரியர்கள் நுட்பமாக. மேகமும் களிரும் எங்கும், அந்த மேகமும் களிரும் சொன்னார் பாருங்க. குறிப்பில் நிறத்தினாலும் அளவினாலும் முழக்கினாலும் பிரித்து உணரப்படாமல் ஐயுறும்படி பொருந்தின. அந்த மேகம் இருக்கு இல்லையா, ஏன்னா சோழ நாடு மேகம் கூட எப்படி இருக்குன்னா கருமேகமாக தான் இருக்கான். களிறுன்னு சொன்னால் யானை, நமக்கு தெரியும், யானையுடைய நிறம் கருப்பு நிறம். அப்போ மேகம் கருமேகமாக இருக்குது, யானை கருநிறமுடையதாக இருக்குது. இது எப்படி ரெண்டும் என்ன செய்யுதுன்னு சொன்னால் பிளிர்கிறது. நம்ம வந்து யானையுடைய வழக்கம் பார்த்தா எப்படி கருமேகங்களை பார்த்த உடனே மயில் தோகை விரித்து ஆடுமோ, அது மழை வரும்போதுன்னு சொன்னால் அது ரொம்ப இன்பமாக இருக்கும். அது மாதிரி யானை வந்து கருமேகத்தை பார்த்து அந்த இடி ஓசையெல்லாம் பார்த்தா பிளிருமா, மகிழ்ச்சியோடு பிளிரும் பொழுது அந்த ஓசை வரும்னு சொல்லிட்டு, இது எப்படிப்பா உனக்கு தெரியும் அப்படின்னா, நம்ம படிச்சிருக்கோம் அதை திருமலை சிறப்பில் 4வது பாட்டில் அதான் எழுதியிருக்கேன். காரெதிர் தானமாக்கல் முழக்கமும், கார்னு சொன்னால் கார்மேகம், தானமாக்கல்னு சொன்னால் யானை, யானைகள் வந்து முழங்கின அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு அவர் திருமலை சிறப்பில் சொன்னார்னா, சுந்தரருடைய அந்த வருகையெல்லாம் சொல்வதற்கு முன்னாடி கைலாயத்தினுடைய பெருமை சொல்கிறார். அப்போ மங்களமாக இருக்குது, எல்லாமே மங்களமாக இருக்குன்னு சொல்லும் பொழுது அந்த மங்கள நிகழ்ச்சிக்காக சொல்கிறார் அந்த காரெதிர் தானமாக்கல். அப்படியே வந்து இங்கே சோழ நாட்டில் சொல்கிறார், எங்கள் திருமலைக்கு சொன்னதை இங்கே சொல்கிறார். மேகமும் களிரும் எங்கும், அது அவங்க எழுதியிருக்காங்க பாருங்கள். நிறத்தினால் மட்டும் இல்லாமல் அளவினாலும், அளவுலேயும் வந்து யானை போலன்னா பெருசாக கருமேகங்கள் இருக்குது. முழக்கினாலும், எப்படி அந்த கருமேகங்கள்லேருந்து இடி விழ அந்த முழக்கம் இருக்கோ அது மாதிரி யானை பிளிர்கிறது. அப்படி வீரமுடைய யானையாக இருக்குன்னு சொல்கிறார். அடுத்து வேதமும் கிடையும் எங்கும். வேதம்னு சொன்னால் நமக்கு தெரியும், வேதம் படித்தல். கிடைன்னு சொன்னால் அது படிக்கக்கூடிய பாடசாலை, மாணவர்கள்லாம் வந்து படிக்கணும். இப்போ தொடர்ந்து தேவாரமாக இருந்தாலும் சரி, வேதமாக இருந்தாலும் சரி, அதை படித்தாதான் வந்து அடுத்து அவங்களுக்கு கற்றுக்கிட்டாதானே அடுத்து உங்களுக்கு சொல்ல முடியும். அவங்க சோழ நாட்டில் இப்போ எப்படி இருக்குன்னு சொன்னால், நகர்ப்புறங்களிலே மேகம் களிரெல்லாம் சொல்கிற மாதிரி அங்கே நகர்ப்புறத்தில் யானைகளுடைய அந்த இருக்கக்கூடிய இடம் இருக்கான், அது நகர்ப்புறமாக தான் இருக்குமா. அது மாதிரி வேதம் படிப்பதற்கு என்று அவங்க ரொம்ப ஓசை விட்டு படிப்பாங்க. ஏன்னா வேதத்துக்கே நமக்கு தெரியும், கோயிலில் சொல்லும் பொழுதே அந்த ஓசை அவங்க சொல்கிற அந்த முறையோடு சொல்லணும். அது மாதிரி படிப்பதற்கு பல மாணவர்களுக்கான பாடசாலை இருக்குன்னு சொன்னால் நகர்ப்புறத்திலே அதெல்லாம் அமைத்து முறையாக அந்த காலத்தில் படிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறார். வேதமும் கிடையும் எங்கும், இளம் மாணவர்கள் எல்லாம் படிக்கக்கூடிய அந்த வேத பாடசாலை எங்கும் அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்து யாகமும் சடங்கும் எங்கும். யாகம் என்று சொன்னால் அந்த அக்னிகாரியம், அவர்கள் வந்து செய்யக்கூடிய அக்னிகாரியம், அது வந்து பிராமணர்களுக்கு உரியது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ உலகியல்ல இருந்து அந்த உலகியல் இன்பமாகிய உலகியல் இன்பத்தை மட்டும் பெறக்கூடிய யாகத்தை தான் நாங்கள் செய்யணுமா, எங்களுக்கு வந்து அப்போ சிவநெறி அடைவது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சொன்னால் நீங்கள் அக்னி காரியம் செய்யலாம், ஆனால் வந்து அதை சிவவேள்வியாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம திருமூலர்லாம் கூட அக்னி காரியத்தில் சொல்கிறார். ஞானசம்பந்த பெருமான் கூட அவங்க அப்பா கிட்ட அந்த காசு கொடுக்குறப்ப அதான் சொல்கிறார், இந்த பெருமானை முன்னிறுத்தி செய்யக்கூடிய நல்வேள்வி செய்யுங்க, அதுக்கு தான் இந்த பொன் எடுக்க எடுக்க குறையாத வருதுன்னு சொல்லிட்டு. அது மாதிரி உரையாசிரியர்கள் எழுதும் பொழுது இவங்க செய்யக்கூடிய அந்த யாகம் எல்லாம் சிவவேள்வியாக செய்கிறாங்கன்னு சொல்லி எழுதுகிறாங்க. யாகமும் சடங்கும் எங்கும். யாகம் செய்யறதுன்னு சொன்னால் அவங்களுக்குன்னு அந்த சடங்கு முறைகள்லாம் இருக்கும், இது இப்படி தான் செய்யணும், அந்த சடங்கு செய்கிறாங்க. இன்பமும் மகிழ்வும் எங்கும். அந்த இன்பம் மகிழ்வு என்பதற்கு ரொம்ப நல்லா எழுதுகிறாங்க. இன்பமும் மகிழ்வும் என்பதற்கு யாகங்களை செய்தனாலே உளதாகும் அனுபவமாகிய இன்பமும் மகிழ்வை தரும் செயல்களும்.
யாகத்தை செய்கிறாங்க இல்லையா, செய்ததுனால அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும். அந்த மகிழ்ச்சி அனுபவமும் மகிழ்வை தரும் செயல்களும், அந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய செயல்களும் என்று எழுதுகிறாங்க. அப்போ நமக்கு புரியலையே, இன்ப அனுபவம்னா என்ன, மகிழ்ச்சினா என்ன? இப்போ பொதுவாக இப்போ கேட்குறோன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஐயா சொன்னாங்க இல்லையா இயல் இசை நாடகம் அப்படின்ட்டு, அந்த இயல் இசை நாடகத்துக்கு இயல்னா என்ன என்று சொல்லி கேட்கும் பொழுது இயல் இசை நாடகம் சொல்லுவதை தவிர இயல்பாக செய்யக்கூடியது இயல்பாக வரக்கூடியதுன்றது நமக்கு அது தெரியாது இல்லையா. அது மாதிரி தான் இப்போ எது ஒன்றுமே அப்படி தான் நம்ம சொல்லும்பொழுது வேகம். இப்போது ஒன்றும் வேணாம், இலக்கியம் இலக்கணம்னு சொல்லுவாங்க. இலக்கியம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த வரையறை டெஃபனிஷன் சொல்கிறது நமக்கு ஒரு சிரமமாக போயிடும். அது மாதிரி தான் வந்து இங்கே என்ன சொல்கிறார், இன்பமும் மகிழ்வும் எங்கும்னு சொல்கிறப்போ இன்பம்னா என்ன சார், மகிழ்ச்சினா என்ன சார்னு கேட்டால் அதான் எழுதுகிறாங்க. இன்பம்னு சொன்னால் மனம் முதலியவற்றால் நிகழும் உயிரறிவு, இது உள்ளே நடக்கக்கூடியது. அவங்களுக்கு திருப்தி தரக்கூடிய யாகத்தை செய்கிறாங்க, செய்து என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு உள்ள ஒரு மகிழ்ச்சி வருது, உள்ள ஒரு அனுபவம் வருது. அந்த அனுபவத்தினாலே மனதிற்குள் ஏற்படக்கூடிய உயிரறிவுன்னு எழுதுகிறாங்க உரையாசிரியர். அப்போ உள்ள நடக்கக்கூடியது அது இன்பம் எழுதிட்டு, மகிழ்வு அந்த இன்பத்தினாலே புறத்தே வெளிப்படுவது மகிழ்வு. இப்போ ஒருத்தவங்களை பார்த்தா கூட என்னங்க மகிழ்ச்சியாக இருக்கீங்களே, முகம் ரொம்ப மலர்ந்து இருக்கேன்னு சொல்லுவாங்களே தவிர ரொம்ப இன்பமாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த இன்பம் என்பது அவங்களுக்குள்ள உணரக்கூடியது, அதனுடைய வெளிப்பாடு மகிழ்வாக முகத்திலே மலர்ச்சியோ என்னவோ தெரியுது. அடுத்து இன்பமும் மகிழ்வும் எங்கும் சொல்லி யோகமும் தவமும் எங்கும் ஊசலும் மருகும் எங்கும். அந்த யோகம் தவம் சொல்றார். யோகம்னு சொன்னா யோக முறைகள் தான், அதாவது அஷ்டாங்க யோகம் சொல்றோம் இல்லையா, நம்ம இயமம் நியமம் பிராணாயாமம் பிரத்யாகாரம், அது மாதிரி அந்த அஷ்டாங்க யோக முறைகள், இன்னும் சில யோக முறைகள். அதுவும் தவமும் எங்கும், தவம் என்று சொன்னால் சிவபூசை, சரியை கிரியை யோகம் ஞானம் என்று அந்த படியிலே சிவபூஜை செய்வதற்கு செய்யக்கூடிய சரியைகள், சிவபூஜைக்குரிய அந்த கிரிகைகள் தான் தவம். அப்போ யோகம்ட்டு தனியாக சொல்லிட்டார். அது இல்லாமல் தவம்னு சொன்னால் இந்த சிவபூஜை செய்கிறார்கள் பல பேர் சொல்லி அதை சொல்கிறார். யோகமும் தவமும் எங்கும் ஊசலும் மருகும் எங்கும். அந்த ஊசல்னு சொன்னால் பெண்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான அந்த ஆடக்கூடிய ஊசல், ஊஞ்சல்னு சொல்கிற இல்லையா, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஊசலும் மருகும் எங்கும் சொல்லிட்டு போகமும் பொலிவும் எங்கும். அந்த போகம் பொலிவு என்பதற்கும் எழுதுகிறாங்க. இப்போ போகம்னு சொன்னால் இப்போ தனுகரண போன போகம்னு நம்ம சொல்கிறோம், அதில் கூட சொல்லும்பொழுது அந்த இன்ப துன்பங்களை அனுபவிப்பதுன்னு சொல்கிறோம். உரையாசிரியர்கள் என்ன எழுதுகிறாங்கன்னா போகம் என்பதற்கு புற இந்திரியங்களால் அனுபவிக்கப்படுவன அப்படின்னு எழுதுகிறாங்க. இப்போ எப்படி இன்பம்னு சொன்னால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த இந்திரியங்களால் அனுபவிக்கக்கூடியதோ அது அவங்க எழுதுகிறாங்க, அந்த மாதிரி எழுதுகிறாங்க. நம்ம பொதுவாக எப்படி வச்சுக்கலாம், போகம்னு சொன்னால் நுகரப்படுவதுன்னு வச்சுக்கலாம். நுகரப்படுதல், நம்ம கன்சியூம் பண்ணுறோம் இல்லையா, அந்த இன்பத்தை நம்ம உள்ளே வாங்கிறது, அதுதான் வந்து போகம், நுகர்தல்னு சொல்லலாம். போகமும் பொலிவும் எங்கும் அந்த யோகம் செய்கிறாங்க, அப்புறம் யாகம் செய்கிறாங்க. இதெல்லாம் செய்வதனால அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஒரு பொலிவு வருகிறது. அந்த பொலிவு வந்து பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, ஞானிகளுக்கு அந்த தேஜஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மகிழ்ச்சியாக இருந்தாலே அப்படி தான். இப்போ சோகமாக இருந்தால் வந்து கண்டுபிடிச்சிடறாங்க இல்லையா, என்னங்க முகம் ரொம்ப வாட்டமாக இருக்குது, ரொம்ப நீங்கள் அசதியாக இருக்கீங்களே அப்படின்னா, அப்போ இல்லைங்க 2 நாளாக தூங்கலை அதனால் அசதியாக இருக்கும்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அது முகத்தில் வெளிப்படுது. அதுபோல் மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொன்னால் அதுவும் வெளிப்படும். அந்த பொலிவு அவங்களுக்கு இருக்கின்றார். போகமும் பொலிவும் எங்கும் புண்ணிய முனிவர் எங்கும். அந்த புண்ணிய முனிவர்னு சொன்னால் சிவபுண்ணியம் செய்யக்கூடிய முனிவர்கள். புண்ணியமும் முனிவரும் இப்போ எல்லாமே இந்த இதுதான். மேகமும் களிரும் சொல்கிறார், யாகமும் சடங்கும் எல்லாம் சொல்லிட்டு புண்ணியமும் முனிவரும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இங்கே சொல்கிறப்போ புண்ணிய முனிவர் அப்படின்னு சொல்லிட்டார், உண்மை தொகையாக சொல்லிட்டார். அந்த என்பதை சொல்லாமல் சொல்லிட்டார். ஏன்னு சொன்னால் புண்ணியம்னு சொன்னால் அது யாருன்னா செய்யணும் இல்லையா, அதுதான் எழுதுகிறாங்க. புண்ணியம் என்பது செய்யப்படுவார் அல்லாமல் அது வந்து செய்யப்பட முடியாமையால் புண்ணிய முனிவர்னு சொல்லி அதை உண்மை தொகையாக சொன்னார்னு எழுதுகிறாங்க. ஏன்னா புண்ணியம்னா யாருன்னா ஒருத்தர் செய்யணும் இல்லையா, புண்ணியம்னு இல்லை, ஒரு செயல் அப்படின்னாலே இது யாருன்னா ஒருத்தர் செய்யணும், அதனால் வந்து இதை உண்மை தொகையாக சொல்லிட்டார் என்று அவங்க எழுதுகிறாங்க. அடுத்து அந்த யோகம் தவம்னு இருக்கு இல்லையா, அதுக்கு எழுதியிருக்கிறாங்க உரையாசிரியர்கள். தவம் என்று சொன்னால் மனம் புலன்வழி போகாதிருத்தல் பொருட்டு, இது திருக்குறளுடைய பரிமேலழகருடைய விளக்கம், அதுதான் CKS அப்படியே எடுத்து எழுதுகிறார். மனம் புலன்வழி போகாதிருத்தல் பொருட்டு உண்டி சுருக்கல் முதலியவற்றால் தம் உயிர்க்கு வரும் துன்பங்களை பொறுத்தலும் பிற உயிர்க்கு துன்பம் செய்யாமையும். இது ரெண்டுமே மிக முக்கியம். எப்படி அஷ்டாங்க யோகத்தில் இயமம் நியமம்னு 2 சொல்கிறாங்களோ, அது மாதிரி தவம்னு சொன்னால் நாம் வந்து
நமக்கு வரக்கூடிய துன்பங்களை பொறுத்திருத்தலும், அடுத்தவர்களுக்கு எந்த ஒரு துன்பம் செய்யாதிருத்தலும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பாட்டுன்னு தவம் செய்கிறோம்னு சொல்லி மற்றவங்களுக்கு துன்பத்தை செய்யக்கூடாது. அதுதான் எழுதுறார். அதுதான் வந்து வள்ளுவரை சொல்கிறார் குறளில், உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. தவத்திற்கு உருவம் எதுன்னு சொன்னால் தமக்கு வரக்கூடிய அந்த துன்பங்களை பொறுத்திருத்தல். அப்போ நம்ம கேட்போம் இல்லையா, நீங்கள் தான் தவம் செய்கிறேன்னு போய் உட்காந்துட்டீங்க, உங்களுக்கு என்னங்க துன்பம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். அதுக்கு தான் பரிமேலழகர், அதாவது ஒரு நல்ல உரையாசிரியர்னா என்னன்னு சொன்னால், ஒரு இடத்துல படிக்கும் பொழுது எங்கே நமக்கு சந்தேகம் வர மாதிரி இருக்கோ அதுக்கு வந்து அந்த பதில் உரையில் இருக்கணும். அதுதான் நல்ல உரையாசிரியர். அதனால தான் பரிமேலழகர் உரை ஏன் சொல்கிறாங்க, தெள்ளு பரிமேலழகன் செய்த உரை அப்படின்னு சொல்லி சிறப்பாக சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சந்தேகம் வருதுன்னு சொன்னால் அதுக்கான விளக்கத்தை அவர் சரியாக எழுதியிருப்பார். இப்போ உரைகள்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னால், தெளிவாக நமக்கு புரியறதுலாம் ரொம்ப விரிவாக எழுதுகிறாங்க, சந்தேகம் வரக்கூடிய இடத்த அவங்கள ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி உரை வந்து நல்ல உரை கிடையாது. பழைய உரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எது நமக்கு சந்தேகமாக இருக்கோ அது ரொம்ப அவங்க நுட்பமாக எழுதிட்டு போயிருப்பாங்க, ஒரு வரியாக இருந்தால் கூட. அது மாதிரி அவர் எழுதுகிறார். ஏன் நமக்கு துன்பம் வரப்போகுதுன்னு சொன்னால், தவத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு தான் வந்து சாப்பிட சாப்பிட அந்த மனசு வந்து போகும், கொஞ்சம் உண்டி சுருங்குதல்ன்றது யோகத்துக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அப்போ அதனால் ஒரு துன்பம் வரும் இல்லையா. இத்தனை நாள் சாப்பிட்டுட்டு இருந்து உடனே சாப்பாடு குறைச்சா உடம்பு என்ன பண்ணும், கொஞ்சம் வருத்தப்படும். அந்த வருத்தத்தை எல்லாம் பொறுத்திருத்தலும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு நம்ம எந்த துன்பமும் செய்யாதிருத்தலும் தவம் என்ற அந்த தவத்திற்கு ஒரு அடைமொழி கொடுக்குறாங்க. ஓ ஓஹோ அதான் விட்டு விட்டு ஐயா சொல்வது என்ன சொல்றாருன்னு சொன்னா, ரொம்ப நல்லா இருக்கு கேட்க. தமிழுடைய அந்த இலக்கணமும் எப்படி அது நமக்கு பொருத்தமாக சொல்லலாம்னு சொன்னால், ஐயா நம்ம பேராசிரியர் சொல்லும்பொழுது சொல்லியிருக்கார், அந்த உயிர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உயிர் எழுத்துக்கு இலக்கணம் சொல்லுவாங்க. அது நம்முடைய உயிருக்கு அப்படியே பொருந்துற மாதிரி வரும். மெய்யினா என்ன, அது மாதிரி ஐயா இப்போ ஒன்று நினைவுபடுத்துகிறாங்க. என்னென்னா, திருவாரூர் பதிகம் இருக்கு இல்லையா, திருவாரூர் பதிகத்தில் முத்துவிதானம் வந்து பாடுறார் அப்பரடிகள். ஐயா நீங்கள் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்களே எப்படி இருந்தது அந்த அது நான் கூட ஒரு பாட்டு எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன் இதில் ஒரு மேற்கோள். அப்போ கேட்கும் பொழுது ரொம்ப அருமையாக இருந்ததுன்னு சொல்கிறத ஒரு பதிகமாக பாடிடுறார். ஏன்னா அப்பர் பெருமானுக்கு ரொம்ப ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி அங்கே திருவாரூர் போகிறப்போ. நீங்கள் வேணால் பார்த்தீங்கன்னா எந்த ஊரோ எங்கேயோ இருப்பார், அங்கே பாடும்பொழுது ஆரூரா என்றும் ஏகம்பம் என்றும் அதெல்லாம் சொல்லுவார். திடீர்னு அவருக்கு ஒரு மனசுக்குள்ளே இருக்க காதல், திருவாரூர் ஏகம்பம் அதெல்லாம் வந்து அது மாதிரி அந்த இதில் சொல்கிறப்போ வினை முடிவுன்னு சொல்லுவாங்க தமிழில். என்ன சொல்ல வரும்னு அது ஒரு ஃபைனலாக முடிப்பது போல் வந்து அந்த வினை முடிவு வரும்னு சொல்லுவாங்க. அது அந்த பதிகத்தில் இல்லை. அது ஏன்னு சொன்னால், அந்த ஆன்மாக்களுடைய இது வந்து எப்படி வினை முடிவு இல்லையோ அது மாதிரி அது ஒரு நய உரையாக அவர் எழுதியிருக்கார். நயம்தான் அது, ஆனால் எவ்வளோ அனுபவிச்சு எழுதியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சைவ நண்பனி இங்கே பதிவு பண்ணார் என்று ஐயா நினைவுபடுத்துகிறாங்க. உண்மைதான். ஏன்னா நம்முடைய வினை அது மாதிரி தானே வந்து அதனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. இணையாலும் ஈசன் செயல் என்று அந்த அம்மா சொன்ன மாதிரி தான். அப்போ தவம் என்பதற்கு இதெல்லாம் சொல்லிட்டாங்க. யோகம்னு சொன்னால் என்னென்னு எழுதுறாங்க, கரணங்களை அடக்கி மனத்தை ஒரு குறியின்கண் நிறுத்துதல். அதை நம்ம இன்னும் நுட்பமாக பார்த்தா யோகத்திலையும் அது பிரத்யாகாரம் தான். அந்த பிரத்யாகாரம் என்பது தான் மனசை ஒரு பொருளை நிறுத்துவது. பொதுவாக யோகம்னு சொன்னால் அப்படி சொல்லலாம், அந்த நிலைக்கு போகிறதுக்காக நம்ம செய்யக்கூடியது தான் யோகம்னு சொல்லலாம். புண்ணிய முனிவர் அது சொல்லியாச்சு. அடுத்து 3வது பக்கம், இந்த வகையில் இப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பட்டியல் எடுக்கிறார். 82வது பாடல், பண்டரு விபஞ்சி எங்கும். இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, 3 பாடல்கள் வந்து அந்த சொல்லணியோடு இருக்கிறது என்று அவங்க சொல்கிறாங்க. இந்த 82, 83, 84 இந்த 3 பாடல்களும் தான். பண்டரு விபஞ்சி எங்கும் பாத செம்பஞ்சி எங்கும் வண்டரை குழல்கள் எங்கும் வளரிசை குழல்கள் எங்கும் தொண்டர்தம் இருக்கை எங்கும் சொல்லுவது இருக்கை எங்கும் தண்டலை பலவும் எங்கும் தாதகி பலவும் எங்கும். இது பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ இந்த இருக்கு குரல் மாதிரி இருக்கு. இது இருக்கு குரல்ன்ற யமகம். பாயுமால்விடை மேலொரு பாகனே பாட்டில் பாயுமால்விடை மேலொரு பாகனே பாவை தன்னூர் மேல் ஒரு பாகனே, அந்த பாகன்னு சொன்னால் வேற ஒரு பொருளில் பாடுறாரு இல்லையா, அது மாதிரி என்ன பண்ணுறார், அந்த சொல்ல வைத்து விளையாடுகிறார். அதுதான் வந்து சொல்லணின்னு சொல்லுவாங்க.
பொருள் வைத்து அழகு செய்யுள்ள சேர்த்தால் பொருள் அணி என்று சொல்லுவாங்க. அணினா அழகு. சொல்றார் பண்தரு விபஞ்சி. பண்தரு விபஞ்சினா, விபஞ்சினா வந்து ஒன்றும் இல்லை, வீணை. திணைக்கு ஏற்ற பண்களை தருகின்ற வீணைகள். பாட்டில் அவர் சொல்ல, உரையாசிரியர்கள் எழுதுறாங்க. மருதத்திணைனா அந்த திணைக்குரிய அந்த பண்களை தருகின்ற வீணைகள் இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து பாத செம்பஞ்சி எங்கும், விபஞ்சின்னு சொன்னாரு, அடுத்து செம்பஞ்சின்னு சொல்றார். பாத செம்பஞ்சினா என்னன்னா, இப்போ நம்ம மருதாணி வைக்கிறோம் இல்லையா, பெண்கள் வந்து மருதாணி வைக்கும் போது கால்லலாம் கூட வந்து வைத்துக் கொள்வாங்க. மருதாணி கிடையாது செம்பஞ்சின்னு சொன்னால், செம்பஞ்சி குழம்புனே சொல்லுவாங்க. அது இன்னும் எதனா அதோட கலவை பொருட்களாக சேர்த்து, பொதுவாக வந்து ஆடல் நாட்டியம் ஆடக்கூடிய பெண்கள்லாம் அந்த அழகுக்காக காலில் அணியக்கூடியது. பொதுவாக இளம் பெண்கள் விரும்பி அணிவாங்க செம்பஞ்சி என்று சொல்லுவாங்க. செம்பஞ்சி குழம்பு அப்படின்னு அது காலில் அழகு சேர்ப்பதற்காக அணிவார்கள். அதுதான் வந்து செம்பஞ்சி. பண்தரு விபஞ்சி பெண்களுடைய கால்களில் பாத செம்பஞ்சி எங்கும். அடுத்து வண்டு அறை குழல்கள் எங்கும். வண்டு அறை குழல், குழல்னு சொன்னால் அந்த முடி நமக்கு தெரியும், தலைமுடி. வண்டு அறை குழல்னு சொன்னால் வண்டுகள் மொய்க்கின்ற அந்த குழல். குழலில் வண்டு மொய்க்குமான்னு சொன்னால் பூக்களை வைத்து கொண்டிருப்பதனாலே அந்த வாசத்திற்காக வருதுன்னு சொல்கிறோம். அடுத்து வளரிசை குழல்கள் எங்கும். வளரிசை குழல்கள்னு சொன்னால் இசைக்குழல், வேய்ங்குழல் போன்ற புல்லாங்குழல் போன்ற அந்த இசைக்கருவி ஊதுறாங்க இல்லையா, புல்லாங்குழல் ஊதுதல் முதலிய அந்த இசைக்கருவிகளால் எழுப்பக்கூடிய குழல் சொல்கிறார். இந்த குழல் அந்த குழல். அப்போ ஒரே வார்த்தையில் ரெண்டு சொல்லி அழகு சொல்கிறார். அடுத்து தொண்டர்தம் இருக்கை எங்கும். எங்கே பார்த்தாலும் வந்து தொண்டர்களாக இருக்கிறாங்க, சிவத்தொண்டர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறார். அடுத்து சொல்லுவது இருக்கை எங்கும். அது நாங்கள் இருக்கைன்னு சொன்னால் ஏதோ அமருமிடம்னு சொல்லலாம், இல்லை தொண்டர்களாக இருக்காங்கன்னு சொல்லலாம். சொல்லுவது இருக்கைன்னு சொன்னால் இருக்கைனா என்ன அப்படின்னா, இருக்கைன்னு சொன்னால் வேதம். அதெல்லாம் நான் எழுதலை போல இருக்குது, ஏதோ பாட்டு கொஞ்சம் எளிமையாக இருக்கவே அடுத்தது எழுதிட்டு இருக்கு. இருக்கைன்னு சொன்னால் வேதம் தான். ரிக்கு எஜூர் சாமம்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இருக்கு என்பதை தான் இருக்கை அப்படின்னு வந்திருக்கு. ஆனால் இருக்கைன்னு சொன்னால் இங்கே வந்து இருக்கு வேதம் என்று பொருள் கிடையாது. வேதம் அது உரையாசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இருக்கை என்பது வேதத்திற்கு உரிய பொதுச்சொல், ரிக்கு வேதத்தை குறிப்பது கிடையாது. அதனால தான் ஞானசம்பந்தர் கூட சொல்லும் பொழுது இருக்கு மொழி பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார் சேக்கிழாரே சொல்லுவார். அப்போ வேத பிராமணர் குலத்தில் அவதாரம் செய்தார்னு சொல்லுவாரே தவிர ரிக்வேத பிராமணர் அப்படின்றது கிடையாது. தனியாக சொல்கிறார், ஸ்மார்த்த பிராமணர்த்தையும் சொல்கிறார். இருந்தாலும் இருக்கைன்னு சொன்னால் வேதம், வேதத்தை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அடுத்து தண்டலை பலவும் எங்கும். தண்டலைன்னு சொன்னால் சோலை. இப்போ பாட்டு கூட தண்டலை மயில்கள் ஆட அப்படின்னு பாட்டு கூட ஒன்று சொல்லுவாங்க. சோலைகளிலே மயில்கள் ஆடுது, தாமரை விளக்கம் தாங்க. கம்பராமாயணமா, கம்பராமாயணத்து பாட்டு அது. இதெல்லாம் எங்களுக்கு பாட இதில் வந்து 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது. தண்டலை பலவும் எங்கும், தாதகி பலவும் எங்கும். தாதகி என்று சொன்னால் ஆத்தி, பலவும் எங்கும் அப்படி சொன்னால், இப்போ நீங்கள் வேகமாக படிச்சிங்கன்னா பாருங்கள், தாதகி பலவும் எங்கும். தாதகினா ஆத்தி இல்லையா, ஆத்தி மரங்கள் பல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தாதகி பலவும் எங்கும். பலன்னு சொன்னால் அந்த பலாமரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். பலவு என்றால் பலாமரம். அப்போது இவையெல்லாம் வந்து இருக்கக்கூடியதுன்னு சொல்லி ரொம்ப அந்த அணியோடு சொல்லணியோடு சொல்கிறார். அடுத்து 83வது பாடல். மாடு போதகங்கள் எங்கும், வண்டு போதகங்கள் எங்கும். பாடுமம் மனைகள் எங்கும், பயிலும் அம்மனைகள் எங்கும். நீடு கேதனங்கள் எங்கும், நிதி நிகேதனங்கள் எங்கும். தோடு சூழ் மாலை எங்கும், துணைவர் சூழ் மாலை எங்கும். இதுவும் அதே மாதிரி தான் அந்த பாட்டு சொல்கிறார். என்ன சொல்கிறார், மாடு போதகங்கள் எங்கும். போதகம்னு சொன்னால் யானை, நமக்கு தெரியும் இல்லையா, எப்போதகத்தும் நினைவார்க்கு இடரில்லை ஐங்கைப்போதகத்தின் கழல். அந்த பாட்டில் கூட சொல்லும் பொழுது போதகம் என்று வருகிறது. அது நம்முடைய பேராசிரியனுடைய தந்தையார் தான் பாட வேறுபாடு சொல்லி ஐங்கைப்போதகம் என்று சொன்னால்தான் அது வந்து விநாயக பெருமானை குறிக்கும், இல்லைன்னா அது பொதுவாக யானையை குறிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாருன்னு அந்த பாட்டு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ போதகம்னு சொன்னால் யானை நமக்கு தெரியும். அப்போ கையை உடைய விலங்குன்னு சொன்னால் அது எல்லாரும் இல்லை, கரத்தனை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஐங்கைப்போதகம்னு சொன்னால் தான் 5 கரத்தனை அப்படின்னு சொல்கிற மாதிரி அது பொருள் வரும். அது இருக்கட்டும். போதகங்கள்னால் யானை. மாடுன்னு சொன்னால் அந்த பக்கம், அந்த பக்கம்னு சொல்கிறாங்க இல்லையா, பக்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி. மாடு போதகங்கள் எங்கும், அந்த பக்கத்தில் பார்த்தா எல்லாம் யானைகளாக இருக்குது. அடுத்து வண்டு போது அகங்கள் எங்கும். அங்கே போதகங்கள் சொன்னால் இதில் பிரிக்கணும். ரெண்டாவது போது அகங்கள். போதுன்னு சொன்னால் மலர். அந்த மலரில் உள்ளே போய் அது என்ன பண்ணும், மலரை குடையும். குடைந்து தான் வந்து அந்த தேன் எடுப்பதோ அல்லது இந்த மகரந்த
எடுப்பதோ வந்து செய்யும் இல்லையா, அதை தான் வந்து சொல்றார். வண்டு போது அகங்கள் எங்கும். அப்போ அப்படி பூக்கள் பூத்து இருக்குது. அடுத்து பாடும் அம்மனைகள் தோறும். பாடுன்னு சொன்னா பாட்டு, இளம்பெண்கள்லாம் வந்து பாட்டு பாடுறாங்க. அம்மனைகள் தோறும். அம்மனைகள்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய மனைகள், வீடுகள்ல. அடுத்து பயிலும் அம்மனைகள் எங்கும். இப்போ அம்மனைகள், இது வந்து அம்மனைகள். அம்மனைன்னு சொன்னா அம்மானை. நம்ம திருவாசகத்துல கூட வரும், அவர் தான் சொல்லியிருப்பாரு டக்குன்னு. செங்கன் நெடுமாலும் செற்றிடத்தும் காண்பறிய பொங்கு மலர்பாதம் பூதலத்தே போந்தருளின்னு அந்த திரு அம்மானை பாட்டு இருக்கு இல்லையா, பாட்டு விரிவாக 20 பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் திரு அம்மானையில். அதில் தான் நல்லா இருக்கும். பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும், நல்ல நல்ல பாட்டு அதில் வந்து வரும். அப்போ அம்மானைன்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர் அது வந்து பதிவிடுகிறார். அது என்னன்னா பெண்கள் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு தான் அது. அம்மானை ஆடுதல், அந்த கிழங்கெல்லாம் வைத்து ஆடுதல் சொல்லுவாங்க. இப்போ வந்து அம்மானை எங்க பல்லாங்குழியே பல பேருக்கு வந்து தெரியாது, எதுவும் தெரியாதுன்னு வச்சுங்க. நம்ம எல்லாம் இதில் தான் தெரியும், இதில் வந்து விளையாடலாம், செல்ஃபோனில் விளையாடலாம், அதுதான் தெரியும். அதே மாதிரி தான் பெண்களை மட்டும் குறை சொல்வதற்காக இல்லை, ஆண்களுக்குமே அப்போ முன்ன தலைமுறையில் விளையாடிய வெளி விளையாட்டுகள்லாம் தெரியாது, எல்லாம் இந்த தொலைபேசியில் தான் வந்து தெரிகிறது. அது தெரியட்டும். பயிலும் அம்மனைகள் தோறும். அம்மனைன்னு சொன்னால் அந்த அம்மானை என்ற விளையாட்டு, அதனுடைய விளக்கம் எழுதியிருக்கோம். முதல்ல பாட்டு படிச்சிருவோம். நீடு கேதனங்கள் எங்கும். நீடு கேதனம்னு சொன்னால் கொடி, ரொம்ப நீண்ட கொடிகள்லாம் கட்டியிருக்காங்களா. கொடி ஏன் கட்டியிருக்காங்க ஒரு ஊர்லன்னு சொன்னால்? எப்போ கொடி கட்டுவாங்க? முதலமைச்சர் வந்தார்னா கட்டுவாங்க அப்படி இல்லை, விழாவில் கட்டுவாங்க. நம்ம அதை தான் வச்சுக்கணும். திருவிழாக்களில் கட்டுவாங்க. அப்புறம் வந்து இந்த தோரணங்கள் கட்டுவது, மாயிலை கட்டுவது எல்லாமே அந்த ஒரு மங்களம், மங்களத்திற்காக செய்வது. எப்படி அந்த பூப்பந்தல் என்பது மங்களமாக சொன்னாரோ அது மாதிரி வந்து மங்களத்துக்காக சொல்றார். நீடு கேதனங்கள் கொடிகள் கட்டி எங்கும். நிதி நிகேதனங்கள் எங்கும். நிகேதனம்னு சொன்னால் சேம நிதின்னு சொல்லுவாங்க இல்லையா, வைப்பு நிதி, ரொம்ப ஜாக்கிரதையாக வைத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிதி, அதுதான் நிதி நிகேதனம்னு சொல்கிறார். அந்த நிகேதனம்னா ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி அந்த வைப்பு நிதி. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் பொன்னால் அமைக்கப்பட்ட கோயில். இப்போ கூட இங்கே பொற்கோயில்னு சொல்லி வேலூர் பக்கத்துலையா ஏதோ பொற்கோயில் இருக்குது, அது மாதிரி பொன்னால் செய்யப்பட்ட கோயில்னு சொல்லியும் எழுதுகிறாங்க. ஆனால் வைப்பு நிதி என்று தான் முதல்ல எழுதுகிறாங்க. நிதி நிகேதனங்கள் எங்கும். தோடு சூழ் மாலை எங்கும். தோடுன்னு சொன்னால் இதழ்கள், இதழ்கள் சூழ்ந்த மாலை. மாலைன்னா பூமாலைன்னு இந்த இடத்துல அர்த்தம். தோடு சூழ் மாலை எங்கும். துணைவர் சூழ் மாலை எங்கும். துணைவர் சூழ் மாலை, மாலைன்னு சொன்னால் வரிசை. துணைவர் சூழ் மாலைனா காதலனும் காதலியுமாக வரிசையாக இருக்கிறாங்க எங்கன்னு சொன்னால் அந்த நம்முடைய காவிரி நாடாகிய சோழ நாட்டில்னு சொல்லி எழுதுகிறார் சேக்கிழார் பெருமான். இதில் இன்னொன்று கருத்து என்ன அப்படின்னா, மாலை என்பதை நம்ம மாலைக்காலமாக கூட வந்து சொல்லலாம். ஏன்னு எனக்கு அது அப்படி தோணுச்சுன்னு சொன்னால், இப்போ ஒரு பாட்டு சொல்லும் பொழுதும் அந்தந்த நிலத்தினுடைய கருப்பொருள்கள் எப்படி வந்து பிழறாமல் சொல்கிறார்களோ அதுபோல பெரும்பான்மை மருத நிலம்தான் இது. ஏன்னா வந்து விவசாயம் செய்யறது சொல்லிட்டாங்க. மருத நிலத்தினுடைய உரிப்பொருள் என்னன்னு சொன்னால் ஊடலும் ஊடல் நிமித்தமும். அப்போ மருத நிலத்தில் ஊடல் ஏன் வருது தலைவனுக்கும் தலைவிக்கும் சொன்னால் அகப்பொருளில் வந்து விரிவாக வந்திருக்கும். நம்ம திருக்கோயாரெலாம் படித்ததில் கூட அந்த செய்திகள்லாம் வந்திருக்கலாம். தலைவன் என்ன செய்வான், தலைவியை பிரிந்து பரத்த இடத்துல போய் அவன் இருப்பான். அது வந்து மருத நிலத்தினுடைய இயல்பு. ஏன்னா அது வளமுடைய நாடு, செல்வம் எல்லாம் இருக்கும். அதனால் அவனுக்கு கொழுப்பு தானே, நல்ல செல்வமும் அந்த சாப்பாடு இருந்ததுன்னு சொன்னால் திமிரு வரும். தலைவியை விட்டுட்டு அவளை மறந்து என்ன பண்ணுவான், பரத்த இடத்துல போய் இன்பமாக இருப்பான். அப்புறம் என்ன பண்ணுவா, இவ ஊடலில் இருப்பா. அப்புறம் அவனா திருந்தி வரும்போது என்டர்டைன்மெண்ட் அதுதான் சொல்லலாம். கலைகள் வளர்ந்த இடம் அப்படின்றதுனால சொல்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா ஒத்துக்க மாட்டாங்களே அப்படி சொன்னால், தலைவி ஒத்துக்க மாட்டாங்கல்ல, அதனால் அது அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதான். ஆனால் 64 ரைட்டு தான். அப்போது மருதத்தில் அப்படி சொல்லுவாங்க. அந்த ஊடல் ஊடல் வந்து இருக்கும், 2 பேருக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவன் வருவான், அப்புறம் அவன் ஏற்றுப்பான்னு வச்சுங்க, அது வேற விஷயம். அப்போ இங்கே என்ன சொல்கிறா, மருத நிலம்னு சொன்னால் அது இருக்க வேண்டியது தான்.
இங்கே அப்படி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, தலைவனும் தலைவியும் அவங்களே வந்து ஒன்றா இருக்கிறாங்க, அவர்களே வரிசையாக இருக்கிறாங்க. துணைவர் சூழ் மாலை, அந்த பெண்கள் எல்லாம் வருத்தமுட்டு ஊடல்ல அழுது கொண்டு புலம்பி கொண்டு இருப்பாங்க. மருதநிலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மருதநில பாட்டெல்லாம் அப்படி தான் வரும். இங்கே எப்படி இருக்குன்னு சொன்னால் அவங்களாம் ரொம்ப மகிழ்ச்சியாக தன்னுடைய துணைவர் சூழ அந்த மாலை பொழுது இருக்குது என்றும் வைத்துக்கொள்ளலாம், அல்லது காதலன் காதலியாக அவங்க வரிசையாக இருக்கிறாங்கன்னு சொல்லி வைத்துக்கொள்ளலாம். ரெண்டுமே ஏறத்தாழ ஒரே பொருள் தான் வந்து வரும். அடுத்து அந்த ஞானசம்பந்தருடைய ஒரு பாடல் வந்து எழுதியிருக்கிறேன். போதகங்கள் யானைக்கன்றுகள் சொல்லியாச்சு. போது அகங்கள் என்று சொன்னால் வண்டு அந்த மலரினுடைய உள்ளிடங்கள்ல இருந்து எடுப்பது. கேதனம் என்றால் கொடி, நிகேதனம் என்றால் சேம வைப்பு, பொன்னால் செய்யப்பட்ட கோயில் என்றும் கூறுவர். தோடு சூழ் மாலைன்னா இதழ்கள் செறிந்த மாலை, துணிவு சூழ் மாலைன்னா காதலர்கள் அவங்க வந்து உள்ள வரிசை. அடுத்து ஞானசம்பந்தருடைய இந்த தேவாரம் முதல் திருமுறையில் திரு கழுமலம் என்ற அந்த ஊரில் வந்து அமைந்தது. மேகராக குறிஞ்சி என்ற அருமையான அந்த பண்ணிலே அமைந்த பாடல். பெருந்தடங்கன் செந்துவருவாய் பீடுடைய மலைச்செல்வி பிரியாமேனி அருந்தகைய சுண்ண வெந்நீர் அலங்கரித்தான் அமரதுழ அமரும் கோயில். இது வந்து பெருமாட்டி வந்து பெருமானை பிரியாமல் இருக்கிறா என்று சொல்லி பதிவு செய்து அடுத்த 2 வரி தான் மிக முக்கியம். இது எதுக்கு எழுதுறேன்னு சொன்னால் அந்த அம்மானைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அம்மானை விளையாட்டை பற்றி பதிவு செய்கிறார் ஞானசம்பந்த பெருமான். தரும் தடக்கை முத்தழலோர் மனைகள் தோறும் இறைவனது தன்மை பாடி கருந்தடங்கண்ணார் கழல் பந்து அம்மானை பாட்டயரும் கழுமலமே. எப்படி பதிவு செய்கிறார் பாருங்க. உமையம்மை பிரியாமல் சிறந்து இருக்கக்கூடிய அந்த சீர்காழியாகிய கழுமலத்திலே பெருமானே பெண்கள் எல்லாம் அம்மானை பாடி விளையாடுகிறாங்க. அம்மானை பாடும்போது சின்ன பசங்க தானே விளையாட போகிறாங்க, திருமணமாய பெண்கள் விளையாட பொறுத்து இல்லை. அவங்க விளையாடும் பொழுது எப்படி விளையாடுறாங்கன்னு சொல்லி தான் அவர் எழுதுகிறார். இன்னொன்று எழுதுகிறார், எங்கே விளையாடுறாங்கன்னா முத்தழலோர். முத்தழல்னா அழல்னா நமக்கு தெரியும் நெருப்பு. 3 தீ வளர்த்து வேள்வி செய்யக்கூடிய அந்த அந்தனருடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் விளையாடுறாங்க. அவங்கள சொல்கிறாரு பாருங்க, தரும் தடக்கை. இங்கே எப்படி காஞ்சிபுரத்தில் கரவில் வன்கையினார்கள் வாழ் கட்சி மாநகருள்னு சொல்கிறார் இல்லையா, கொடுப்பதற்காக அந்த கை கொடுத்துட்டே இருப்பாங்களா காஞ்சிபுரத்தில் இருக்கிறவங்களா, மறைக்கவே மாட்டாங்க. வன்கையினார்கள் அவ்வளோ கொடுத்து கொடுத்து அவங்களுக்கெல்லாம் வந்து சலிப்பு இல்லாமல் கொடுப்பாங்கன்னு சொல்கிறார். அது மாதிரி தரும் தடக்கை கொடுத்துட்டே இருக்கக்கூடிய பெண் கையா அந்த பெண்களுக்கெல்லாம். முத்தழலோர் மனைகள் தோறும் இறைவனது தன்மை பாடி, என்ன பாடி விளையாடுறாங்கிறது தான் மிக முக்கியமானது. அந்த அம்மானையில் 3 பெண்கள் விளையாட்டு மாதிரி சொல்லுவாங்க. ஒரு கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு பதில் சொல்வது போலவும் வந்து வரும். அப்போ தான் அந்த கிழங்கு போட்டு விளையாடுற விளையாட்டு. அப்போது எந்த கேள்வி கேட்குறாங்க, எது ஒன்றா கேட்கலாம் அவங்க பேசுறதுனா. ஏன்னா பெண்கள் பேசுனா எது ஒன்றா பேசலாம் இல்லையா. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொன்னால் இறைவனுடைய தன்மையை பாடுகிறார்கள் சொல்கிறார். இறைவனது தன்மை பாடி கருந்தடங்கண்ணார் கழல் பந்து அம்மானை. அந்த கடலையும் கடல்னா அந்த கழங்குலையும் பந்துலையும், பந்து வைத்து வந்து விளையாடலாம், பந்துலையும் அம்மானை பாட்டயரும் கழுமலமே என்று சொல்லி அம்மானை விளையாடுகிறார்கள் சொல்கிறாங்க. அதுக்கு தான் உரையாசிரியர்கள் இப்படிலாம் பதிவு செய்ததுனால தைரியமாக என்ன எழுதுறாங்கன்னு சொன்னால், சேக்கிழார் பெருமான் இங்கே சொன்னது சிவனுடைய அந்த நாமங்களை சொல்லி தான் அம்மானை விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அடுத்து என்ன எழுதுறாங்க, இங்கனமே மேற்பாட்டில் கூறிய சோலைகளில் பயிலும் வீணை குழல் போனவனவும் இறைவனை பற்றியே என்பதனை தொன்றதம் இருக்க என கூறுவதால் காண்க. அது என்னென்னா, முன்ன பாட்டில் வந்து சொன்னாங்க இல்லையா, என்னென்னா சோலையில் அந்த குழல் வாசிக்கிறாங்க வீணை வாசிக்கிறாங்கன்னெலாம் சொல்லும் பொழுது அதை சொல்லிட்டு விடாமல் இவர் என்ன பண்ணார், தொன்றதம் இருக்க எங்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அந்த இடத்துல சொல்லும்பொழுது ஏன் தொண்டர்களை சொல்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க இருக்கக்கூடிய சிவத்தொண்டர்கள் தான் அந்த குழலையும் யாழையும் வாசிக்கிறாங்க. அப்படி வாசிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னால், அவங்க சிவனுடைய நாமத்தினாலே, இப்போ எப்படி ஆனாய நாயனார் இருந்தார்ல, அவர் மாதிரி அந்த சிவநாமத்தினாலே தான் குழலும் வீணையும் வாசிக்கிறாங்க. அம்மானை ஆடும்போதும் அந்த பெருமானை எண்ணிக்கொண்டு தான் இவங்க விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எழுதுவதற்கு இதெல்லாம் வந்து அகச்சான்றாக ஞானசம்பந்தருடைய அந்த திருமுறைகள் எல்லாம் விளங்குகிறது. இந்த கோதனம்னு சொன்னோம் இல்லையா, அது கொடி 4வது பக்கத்தில் இருக்குது. கோதனம்னா கொடிகள். அதுதான் வந்து இந்த திருவாரூரனுடைய அந்த முத்து விதான பதிகத்தில் தான் வீதிகள் தோறும் வெண்கொடியோடு விதானங்கள் என்று தொடங்கும் அந்த பாட்டு. அப்புறம் இன்னும் 2-3 சொல்லி ஆதி ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் என்று அப்பர்வடிகள் பாடுவார். இன்னொன்று நமக்கு தெரிஞ்ச பாட்டு அப்பண்ணி அம்மைனி பாட்டில் திருக்கோயில் இல்லாத திருவில்லூரும் திருவெண்ணீர் அணியாத திருவில்லூரும் அதில் கூட விதானமும் வெண்கொடியும் இல்லா ஊரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அது ஏன் விதானமும் வெண்கொடியும் சொல்கிறாருன்னு சொன்னால், விதானம் என்று சொன்னால் மேற்கட்டி பந்தல்னு எழுதுகிறார் அருணையாரையா அவர்கள்.
மேலே இந்த பந்தல் போல் பூப்பந்தலோ அல்லது மேலே கட்டி தோரணம் போல் கட்டுவது தான் விதானம். வெண்கொடின்னு சொன்னால் கொடிகள் வந்து இருப்பது, இது ரெண்டுமே மங்களத்திற்குரியது. அது மங்களம் விழாக்கள் நிறைவதனால அது செய்கிறாங்க. அது ரெண்டும் இல்லைன்னா அது ஊர் இல்லை சொல்லிட்டு அவர் சொல்கிறார் அப்பரடிகள். அது மாதிரி வந்து நம்முடைய சோழ நாட்டில் இருக்குதுன்னு சொல்லி சேக்கிழார் பதிவு செய்கிறார். இது என்ன ஒரு நம்ம இலக்கியத்தில் பார்க்கும் பொழுது அப்படி மங்களமாக இருக்கக்கூடிய அந்த கொடியே ஒரு அமங்கலமாக வரவேண்டாம் என்று அவங்கள சொன்னது மாதிரி சிலப்பதிகாரத்தில் வந்து வரும். இவங்க கோவலனும் கண்ணகியும் அந்த மதுரைக்குள்ளே வரும்பொழுது போர் உழந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி, கொடின்னு சொன்னால் அது மங்களத்துக்காக தானே சொல்லணும், அதுக்கு தான் கொடி கட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த கொடி என்ன சொல்லுதான், உள்ளே வரவங்கள வாங்கன்னு தானே சொல்லணும். வாரல் வராதிங்க வராதிங்க என்பது போல் மறித்து கை காட்ட அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டில் வந்து வரும். அது என்னன்னா அதுதான் தற்குறிப்பேற்ற அணின்னு சொல்லுவாங்க. புலவர் தன்னுடைய அந்த குறிப்பை ஏற்றி பாடுவது. இன்னொன்று என்னன்னு சொன்னால் வரும்பொருள் உரைத்தல். எப்படியும் அவங்க வந்ததுனால பிரச்சனை வரப்போகுது, அதை வந்து ஒரு மங்கள பொருளையே அமங்கலமாக அது வாராதே என்று சொல்வது போல அவர் ஏற்றி பாடுகிறார். வாரல் என்பன போல் மறித்துகை காட்ட என்று. அப்போ இங்கே அப்படி இல்லாமல் மங்களத்திற்காகவே அந்த கொடிகள் எல்லாம் இருக்குது என்று நம்ம ஆமாம் அதுவும் வந்து உண்டு. ஏன்னா வந்து பெரிய பேரரசாக இருக்கிறான்னு சொன்னால் நம்மளை விட ஒரு பேரரசனுடைய கொடி இருக்குதே. இப்போது திரைப்படத்திலலாம் காட்டுறாங்க இல்லையா, ஒரு கதாநாயகன் இருக்கிறாருன்னு சொன்னால் அவரை முதல்ல காட்ட மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் துன்பத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கும்பொழுது அப்படியே அடிக்கிறதுக்கு வருவாங்க. உடனே கதாநாயகன் வருவார், வந்த உடனே ஐயோ இவர் இருக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இல்லையா. அதெல்லாம் இப்போ ஐயா சொல்லும்போது தான் எங்கேருந்து எடுத்துருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியுது இல்லையா. இப்போ எப்படி ஒரு சினிமா பாட்டு சொன்னமோ அது மாதிரி வந்து எல்லாமே அந்த இலக்கியங்கள்லேருந்துலாம் எடுத்தது தான். அந்த கொடியை பார்த்தோன்னே கொடி என்பது மட்டும் இல்லாமல் அந்த அடையாளங்களுக்கு கொடி பூ, இப்போ நமக்கு அப்படி தானே. இப்போ புறப்பொருள் வெண்பா மாலையில் அதெல்லாம் விரிவாக சொல்லுவாங்க. வெற்றி பெற்றான்னு சொன்னால் இந்த பூ, தோல்வின்னு சொன்னால் இந்த பூன்னு சொல்லி ஒரு அதனால தான் வாகை சோடவான்னு ஒன்று சொல்லுவாங்க. அது மாதிரி பூ வைத்து கொடி வைத்து எல்லாம் வந்து சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் ஒரு அடையாளங்கள் தான். இப்போ சோழனுடைய கொடி பறக்குதுன்னு சொன்னால் சிற்றரசன் யாருன்னா வருவானா, சண்டை போட வரமாட்டான். அப்போ மங்களமாக இருந்து அது காக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். காத்தல் தொழில் செய்வது போல கொடிகள் இருக்குது, அடையாளம் என்பதற்காக பார்க்குறோம். இன்னொன்று இப்போ இன்றைக்கும் அப்படி தானே, ஒரு நாட்டினுடைய எல்லைன்னு சொன்னால் அங்கே வந்து அந்த கொடியோ நாட்டினுடைய அடையாளமோ இருக்கும். இப்போ அப்படி தான் அங்கே அதை மீறி போனால் பிரச்சனையாக போயிடுது இல்லையா. கடல்லலாம் கூட வாகாவா ஓ ஓ இலங்கைக்காக நான் சொன்னேன். இப்போ நீராக இருந்தாலும் எதாக இருந்தாலும் வந்து இப்போ அந்த ஒரு அடையாளம்ன்றது ஒன்று தேவைப்படுது. இன்னொன்று நம்முடைய தேசம் அப்படின்றதுக்காக நம்ம அந்த அடையாளமாக கொடி என்று சொல்கிறோம் இல்லையா. அதான் நேஷ்னல் ஃப்ளாக்ன்றோம், எம்பளம்னு சொல்கிறோம், அதெல்லாம் சொல்கிறோம். அது மாதிரி அது மிக முக்கியமானதாக இருக்கிறது. அவங்க சொல்கிறது இந்த நாட்டுக்கொடி சொல்லலை, விழாக்களுக்காக கட்டுறதுன்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து இப்படி இருக்குது அப்படின்ற செய்தியும் பதிவு செய்கிறோம். அடுத்து 84வது பாடல், வீதிகள் விழவினார்ப்பும். அதுதான் மறுபடியும் சொல்கிறார். அந்த மகிழ்ச்சி வந்து ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா எது இருந்தாலும் எந்த செயல் இருந்தாலும் மகிழ்ச்சி தானே ரொம்ப முக்கியம். மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தால் அது கஷ்டம் இல்லையா. அதான் சொல்கிறார். வீதிகள் விழவினார்ப்பும், அந்த விழாக்கள்னால் நிறைந்து ஓசை எழுப்பும். விரும்பினர் விருந்தினார்ப்பும், சாதிகள் நெறியில் தப்பா தனையரும் மனையில் தப்பா, நீதிய புல்லும் மாவும் நிலத்திரு புல்லும் மாவும், ஓதிய எழுத்தாம் அஞ்சும் உருபிணி வரத்தான் அஞ்சும். ரொம்ப அருமையான பாட்டு. இதில் வந்து அருமையான பாட்டு, ஆனால் ஒரு சிக்கலான பாட்டு, கருத்து வேறுபாடு வந்து இருக்கக்கூடிய பாட்டாக இருக்குது. ஒரு வரி பார்ப்போம் நம்ம. வீதிகள் விழவினார்ப்பும் சொன்னால் அந்த வீதிகள் தோறும் வந்து விழாக்களுடைய அந்த மகிழ்ச்சி இருக்குது, அது நமக்கு தெரியும். விரும்பினர் விருந்தினார்ப்பும், விருந்துன்னு சொன்னால் அதுதான் எழுதுகிறாங்க. விருந்து அப்படின்னா தமிழில் என்னென்னா புதுமை என்று அர்த்தம். அப்போது நம்முடைய சொந்தக்காரங்களாம் வந்து வராங்கன்னு வச்சுங்க. இப்போ தாத்தாவோ பாட்டியோ இல்லை பெரியம்மா பெரியப்பா யாரோ சித்தி சித்தப்பான்னு அவங்க வீட்டுக்கு வராங்கன்னு சொன்னால் அவங்க விருந்து கிடையாது, அவங்க உறவு சொந்தம். அப்போ சுற்றம் என்பது வேற, விருந்து என்பது வேற, உற்றார் என்பது வேற, உறவு என்பது வேற. சுற்றம்னு சொன்னால் கூட இந்த உற்றாரில் உறவினரில் வராது. அதை எழுதியிருக்கேன் நான். விருந்து என்று சொன்னால் புதுமை. இது ஆகு பெயராய் தொடர்பு பற்றாது புதிதாய் வருவோரை உணர்த்தும் எழுதுறாங்க. ஆகு பெயர்னு ஒரு இலக்கணம் சொல்லுவாங்க. இது விருந்துனா புதுமை தானே. அப்போ புதுசாக வரக்கூடியவங்களை எப்படி சொல்கிறீங்கன்னா அது ஒரு இலக்கணம். புதுசாக வரவங்களே அந்த புதுமை என்பது ஆகு பெயராக அதற்கு ஆகி வருவது, அதான் ஆகு பெயர் சொல்லுவாங்க. அப்படி வந்து
புதுமையாக வரக்கூடியவர்கள் யாரோ வராங்கன்னா தான் அதான் விருந்தான். அடுத்து சுற்றம் வேறு விருந்து வேறு அப்படின்னு சொல்லிட்டு, சுற்றம்னா இப்போ என்ன சார்னு கேட்டால் அதான் எழுதுறாங்க, தொடர்பு பற்றி வருவோர். ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும் உங்களுக்கும் அவங்களுக்கும், அப்படி வரவங்க தான் அந்த தொடர்பு பற்றி வரக்கூடியவங்க தான் சுற்றத்தார்னு சொல்கிறாங்க. அப்போ சுற்றம் விருந்து சொல்லியாச்சு. அடுத்து உற்றார் உறவுன்றது இங்கே வரல, சும்மா சொல்கிறேன், இது ஐயா சொல்லியிருக்காரு. உற்றார்னு சொன்னால் நம்முடைய அந்த சொந்தம்னு சொல்கிறோம் இல்லையா, பிளட் ரிலேஷனோ நமக்கு இருக்கக்கூடிய சொந்தமோ வந்து உற்றார் கிடையாது, அவங்க வந்து உறவு, உறவினர் தான். உற்றார்னா யார் உற்றார்னா, நமக்கு ஒரு துன்பம் வரும்பொழுது வந்து நமக்கு உதவி செய்கிறாங்க இல்லையா, அவங்க தான் உற்றார். அதனால தான் உற்ற பொழுது அது, அதாவது இடுக்கன் உற்ற பொழுது நமக்கு வந்து உடனே அந்த உதவி செய்கிறாங்க இல்லையா, அவங்க தான் உற்றார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உற்றார் உறவினர். இன்னொன்று உற்றார் யார் உளரோ உயிர் கொண்டு போகும்பொழுதுன்னு சொல்கிறார் இல்லையா. அப்போது எந்த துன்பம் பெரிய துன்பம்னு சொன்னால் அந்த உயிர் போகிற துன்பம் தான். அப்போ வந்து யார் உற்றார், அது யாருமே வந்து உற்றார் இல்லை, பெருமான் தான் உற்றார்னு சொல்லி அவர் பாடுறார். அப்போது சுற்றம் விருந்து உற்றார் உறவு 4 வகையாக அந்த இதை பற்றி சொல்கிறாங்க. அடுத்து சாதிகள் நெறியில் தப்பா, அது கொஞ்சம் என்னன்னு சொன்னால், யார் யார் எந்தெந்த அந்த தொழில்கள் செய்கிறாங்களோ எந்த ஒரு பிணக்கமும் இல்லாமல் சரியாக அவங்க அதை செய்கிறாங்க என்று அதை வந்து பார்க்கிறோம். எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்கவுங்க அவங்களுடைய வேலைகளை செய்து வராங்கன்னு பார்க்கிறோம். தனையரும் மனைகள் தப்பா, இதுதான் கொஞ்சம் சிக்கலான இது. தனையர்னு சொன்னால், தனையன்னு சொன்னால் குழந்தை, தனையர்னு சொன்னால் பன்மையில் வந்து குழந்தைகள் என்று பொருள். தனையரும் மனையில் தப்பா என்றால் என்னன்னா, சீகேஎஸ் ஒரு மாதிரி எழுதுகிறார், நம்முடைய தர்மயாதன பதிப்பில் இருக்கக்கூடிய கு சுந்தரமூர்த்தி அவர்கள் வந்து ஒரு மாதிரி எழுதுகிறாங்க. அதுதான் நான் ரெண்டுமே எழுதியிருக்கேன். சீகேஎஸ் என்ன எழுதுறாருன்னு சொன்னால், மனைக்கும் மனை வாழ்க்கைக்கும் நன்கலனாவது மக்கட்பேரே ஆம், அவற்றை இன்றி வேறு சிறப்புகள் ஒன்றும் பயன்படா ஆதலில் தனையர் மனையில் தப்பார் என்றார். மனைகள் தோறும் தப்பாமல் மகவுகள் உண்டு என்க. என்னன்னா, தனையரும் மனையில் தப்பான்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய குடும்பஸ்தர்களாக இருக்கக்கூடிய அந்த வீடுகளில் எல்லார் வீட்லேயும் குழந்தைகள் இருக்குது. ஏன்னா திருமணம் செய்து கொண்டு குழந்தை வந்தால் தான் அது வந்து ஒரு முழம்பு பெறுது, குழந்தை இல்லாமல் இருந்தால் அது சிறப்பு இல்லாமல் இருக்கும். அதனால் எந்த வீட்லேயும் குழந்தை இல்லாமல் இல்லை, குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் எழுதுறார். இந்த மன்னன் பாடுற பாட்டு சொன்னாரு. ஆமாம், ஐயா நான் நினச்சேன் அது, அதாவது இந்த பாட்டு தான் நினைத்தேன். நான் வந்து அதை பார்த்து எழுதுறதுக்கு நேரம் இல்லை. நல்ல வேலையாக வந்து, அதாவது குருநாதர்னா எப்படி இருக்கார் பாரு, அதான் வரும் பொருள் உரைத்த. நேற்று வந்து பரியங்க யோகம் தான் நீங்கள் போயிட்டு இருக்கு. அதான் இது மாதிரி வந்து நான் இன்னொரு வசதி என்னென்னா, ஐயா எங்கேயோ பேசி நான் வேற எங்கேயோ பேசாமல் இல்லாமல், நேற்று அன்பர்கள் கேட்டவங்க இங்கே வந்தாலோ இல்லை ஐயா கிட்ட படிக்கிறவங்களே வந்ததுனால நான் சொல்லிட்டு போயிடலாம். சிக்கலான பாட்டு இருக்கா, இது ஐயா கிட்ட கேட்டுங்க இந்த விளக்கத்தை, அவர் சொன்னார் இது சொல்லுங்கள். அது மாதிரி அது ரொம்ப ஐயா சொன்னது முக்கியமான பாட்டு. அந்த பயக்குறைன்னு சொல்கிற இடத்துல அது ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவார் ஐயா எங்களுக்கு எடுக்கிறப்போ. அதுதான் நான் எழுதணும்னு நினச்சேன், நேரம் இல்லை. இவங்களுடைய கருத்து வேறுபாடே எழுதுறதுன்னு அதுக்குள்ளே எனக்கு 5 ஆகிடுச்சு, வேகமாக வந்துட்டேன் நான். என்னென்னா அந்த மன்னன் பாடக்கூடிய பாட்டு அது ஐயாவே நேற்று சொல்லியிருப்பார். ரொம்ப வருந்தி அவன் வந்து பாடுறான், என்ன இருந்து என்ன பிரயோஜனம், அந்த குழந்தையினுடைய அந்த மழலை செல்வம் இல்லைன்னா அது வருத்தமாக இருக்கேன்னு அவன் பாடுற பாட்டு. உண்மையிலேயே அது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கும் நம்ம படித்தோம்னு சொன்னால். அதை தான் வந்து சீகேஎஸ் எழுதுகிறார். என்னென்னா, மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு, குழந்தை பேர் இருந்தால் தானே அது வந்து முழுமை அடைந்ததுன்னு சொல்லலான்னு அவர் எழுதுகிறார். இவர் பாருங்கள், இவர் என்ன எழுதுகிறாருன்னா, தனையர்னு சொன்னால் இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்தது எனக்கு, அதனால தான் ரெண்டுமே எழுதணும்னு எழுதியிருக்கேன். தத்தம் பெற்றோர்தம் ஆணை வழி நின்று இறை வழிபாடு பெற்றோர் வழிபாடு செய்து வரும் நன்மக்கள். அதை விடுங்க, நல்ல பிள்ளைகள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இறை வழிபாடு செய்கிறாங்க, அப்பா அம்மாவே வழிபாடு செய்கிறாங்க, ஏன்னா அந்த காலத்து பிள்ளைகள் அதனால் இருக்கிறாங்க, நன்மக்கள்னு சொல்லிட்டாங்க. அடுத்து சொல்கிறார், அடுத்து எழுதுகிறார் பாருங்கள், இவர்கள் இன்றியமையாத காரணங்களுக்கே மனையை விட்டு வெளியே சென்று வருதற்குரியவர்களாவர். இவ்வகையான வளர்ச்சியே அவர்தம் உடலும் உணர்வும் நெறிப்பட வளர்வதற்கு ஏதுவாகும் ஆதலின் தனையரும் மனையில் தப்பா. இவர் என்ன எழுதுகிறார், நம்ம சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள் சிவச்சந்திரனையோட மாமனார் தான், சரி சொல்ல வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு. சரி சரி
இது ஐயா, நான் எதுவும் சொல்லலை, ஐயா தான் சொன்னாங்க. இது வந்து ஐயாவுடைய கருத்து. நான் வந்து டிஸ்க்ளைமர். ஓ ஓ ஓ சரி சரி. நான் தான் மறுபடியும் நான் வந்து 2வது முறையாக பதிவு செய்கிறேன். டிஸ்க்ளைமர் இதெல்லாம் ஐயா வந்து ஐயா கூட அவரு சொல்லலை, சொன்னாருன்ட்டு வந்து பதிவு செய்தோமே தவிர வேறு எதுவும் கிடையாது. அவர் எழுதுறாரு பாருங்க, என்னென்னா தனையரும் மனைகள் தப்பான்னு பாட்டில் இருக்குது. அவர் என்ன எழுதுறாருன்னா, அந்த மனையில் இருந்து வெளியில் வரமாட்டாங்க, எப்படி பெண்கள் சொல்கிறோமோ அந்த மாதிரி எழுதுறார். அந்த குழந்தைகள் மனையில் தப்பா அப்படின்னா மனையை விட்டு வெளியே வரமாட்டாங்க. அதுக்கு எழுதுறாரு பாருங்க, இன்றியமையாத காரணங்களுக்கு அன்றி ரொம்ப மிக முக்கியமான காரணம் இருந்தால் தான் ஆண் பிள்ளைகள் வெளியில் வருவாங்களாம் வீட்டை விட்டு, அப்படி இல்லைன்னா வரமாட்டாங்க என்று எழுதிட்டு, அதனால் வந்து தனையரும் மனையில் தப்பான்னு எழுதிட்டு அடுத்து எழுதுறார் 5வது பக்கத்தில் பாருங்க, ரொம்ப விரிவான விளக்கம் கொடுக்கிறார். அப்பூதியடிகள் வரலாற்றில் அவரது மகன் மூத்த திருநாவுக்கரசு தன் பெற்றோர் ஏவலை நல்லதாய் தந்தை ஏவ நான் இது செய்ய பெற்றேன் என ஏற்றதும் நினைவில் கொள்ளற்குரியன. அவர் வந்து என்ன சொல்றது, அது நியாயப்படுத்துகிறார் சொல்ல முடியாது, விளக்கம் கொடுக்கிறார். அவருடைய அந்த கருத்துக்கு விளக்கம் கொடுக்கிறார். ஏன்னா அப்படி இருந்த அந்த பையன்தான் வந்து நல்ல தாய் தந்தை ஏவ, ஐயோ அப்பா அம்மா சொல்லிட்டாங்களே, பெரியவருக்கு அந்த வாழை இலை எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு அவ்வளோ பவ்யமாக போகிறார்னு சொன்னால் இது மாதிரி பிள்ளை தான், அதான் நன்மக்கள் சொல்லி எழுதுகிறார். ஆனால் இன்னொரு கருத்தை நான் சொல்லிடுறேன், சேக்கிழார் வந்து அது மாதிரி வந்து வீட்டை விட்டு வராமல் இருந்தார் மூத்த திருநாவுக்கரசு அப்படின்லாம் வந்து அதில் அப்பூதியடிகளோட இதில் இல்லை. அடுத்து பாருங்கள், அடுத்து இன்னொன்று இலக்கிய பதிவு ஒன்று எழுதுகிறார் ஐயா சொன்னது மாதிரி, ஏன்னா இலக்கியம் இல்லையா. இவ்வாறு குறவர்தம் வழி இல்லாமையால், குறவர்னா குரு, இருந்தாலும் பெற்றோர்களே வந்து சிவகுருன்னு சொல்லுவாங்க, ஐயா சொல்லியிருக்காங்க இல்லையா. அதெல்லாம் அப்பா அம்மாவே தெய்வம் தந்த குரு, இயற்கையிலே நமக்கு அமைந்த குரு தான் தந்தை தாய். இருமுது குறவர் ஏவலும் பிழைத்தேன் என கோவலன் வருந்தினான். சிலப்பதிகாரத்தில் அப்பா அம்மா பேச்சு கேட்காம நான் அப்படி போயிட்டேனே அப்படின்னு அவன் கஷ்டப்படுறப்போ புலம்புறான். அது எழுதிட்டு என்ன எழுதுறார் அடுத்து, இதெல்லாம் அவர் தர விளக்கம். யாரு, நம்ம இவர் சுந்தரமூர்த்தி ஐயா. அப்பரடிகள் தன் தமக்கையார் வழி இல்லாமையால் காத்தாள்பவர் காவல் இகழ்ந்தமையால் கரை நின்றவர் கண்டுகொள் என்று சொல்லி நீத்தாய கயம்புக நூக்கியிட நிலை கொள்ளும் வழித்துறை ஒன்றறியேன். அதாவது அக்கா பேச்சு கேட்காம நான் போயிட்டேனே, அக்கா பேச்சு கேட்டிருந்தா நம்ம வந்து சரியாக இருந்திருக்கலாம், சைவத்தில் இருந்திருக்கலாம்னு அவர் வழிபடுறார், இது வருந்துறார். அதையும் சொல்கிறார். சொல்லிட்டு என்ன எழுதுறார், எனவே மகளிர்க்கு இல்லிகவா பருவம் என குறித்தது போன்று மைந்தர்க்கும் இல்லிகவா பண்பு வேண்டுதல் இன்றியமையாததாகும் அப்படின்னு எழுதியிருக்கார். எப்படி பெண்கள் ஒரு பருவம் வந்ததுன்னு சொன்னால் அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க, இளம் பெண்கள்லாம். அவங்க விளையாடுவாங்கன்னா வந்து திணைப்பணம் சும்மா காப்பாங்க, அந்த தோழியோடையே தான் இருப்பா, தோழியை பிரிஞ்சு இருக்க மாட்டா. அதனால தான் எல்லாமே காதல் பட்டா கூட தோழிக்கு தெரியுதுன்னு பார்க்குறோம். அப்படி வந்து இல்லிகவா பருவம்னு பெண்களுக்கு சொல்லுவாங்க இலக்கியத்தில். இவர் தான் என்ன எழுதுறார், புது கருத்தை அங்கே எழுதும் பொழுது, அதுபோல் மைந்தர்க்கும் இல்லிகவா பருவம் என்பது மிகவும் இன்றியமையாதது, ரொம்ப அவசியம் வேணுன்றாரு. அதைத்தான் இங்கே வந்து சேக்கிழார் ஒரு மன்னா சொல்கிறார். அந்த அதாவது பாட்டு என்ன 4வது பக்கம், ஒரு நிமிஷம். தனையரும் மனைகள் தப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேக்கிழார் சொல்கிறார் என்று ஐயா அவர்கள் எழுதுகிறாங்க. அதனால் அது எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரெண்டுத்தையும் நான் சொல்லிட்டேன் இல்லையா, அது உள்ளவாறு உணர்ந்து கொள்க அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் காட்டின அந்த எந்த மேற்கோள்லையுமே மைந்தர்களுக்கு இல்லகவா பருவம்னு சொல்லிட்டு எந்த இலக்கியத்திலையும் கிடையாது. அவங்க வந்து அது அவங்க வந்து வீரத்தில் என்ன சொல்கிறாங்க, அந்த ரொம்ப வீரத்தில் நிறைய சொல்லுவாங்க, தன்னுடைய மகனே நீ போப்பா போருக்கு போ இன்னொரு அனுப்பி வைப்பாங்க. அப்படிலாம் வருமே தவிர இப்படி எழுதுறார். அது ஒரு புதிய உரையாக அவர் எழுதுறார். அதுக்கு ஒரு செய்தி இது. இன்னொன்று இருக்குது இதில், எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டு தான் இன்றைக்கி சொல்ல முடியும் போல். அடுத்து வந்து நீதிய புல்லும் மாவும் அப்படின்னு வருது. அது சிக்கல் இல்லை. என்னென்னு சொன்னால், புல் என்று சொன்னால் பறவை, மா என்று சொன்னால் விலங்கினம். சோழ நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பறவைகளும் விலங்கும் கூட நீதியன்னு சொன்னால் நீதி முறையில் ஒழுங்குமுறையில் இருக்குன்னு சொல்கிறார். புல்லும் மாவும் சொன்ன அந்த உண்மை வந்து சிறப்பு உண்மைன்னு சொல்லுவாங்க. மனுஷங்க மட்டும் இல்லைப்பா, விலங்குகள் கூட வந்து ஒழுக்க முறையில் இருக்குன்னு சொன்னால் அப்போ மனிதருடைய ஒழுக்கம் சொல்லாமலே பெறப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒழுக்கமாக இருக்குதான், அதை விட்டுருங்க. அடுத்து நிலம் திரு புல்லும் மாவும் அப்படின்னு வருது. சிகேஎஸ் என்ன பண்ணுறார், நிலத்து இருப்பு உள்ளும் ஆவும்னு எழுதுறார். அதுதான் நான் பிராக்கெட்டில் மேலே எழுதியிருப்பேன்.
அந்த ஆணி எழுதி என்ன எழுதுறார்? நிலத்து இருப்பு உள்ளும். அந்த உள்ளும்னு சொன்னா விரும்பும், நினைக்கும் அர்த்தம். சோழ நாட்டில் நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு உள்ளும் நினைக்கும். எது? ஆன்னு சொன்னா பசு. இந்த இடத்துல வந்து காமதேனு. காமதேனு வந்து நினைக்குமா? என்ன நினைக்குமா? சோழ நாட்டில் நம்ம இருக்கணும். ஏன்னா நமக்கு வேண்டிய பொருளே சோழ நாட்டில் நிறைய இருக்கு. அதுவே நாம் என்ன வந்து கேட்டாலும் கொடுக்கக்கூடியது தான் வந்து இது, நினைத்தாலே கொடுக்கக்கூடியது தான் காமதேனு. அப்படி இருக்கிறப்போ இது என்ன பண்ணுதான்? கேட்டால் தான் கொடுக்குமா? சரி, கற்பக விருட்சம் காமதேனு எல்லாம் சொல்லுவாங்க, சிந்தாமணி சொல்லுவாங்க. எப்படியோ ஒன்று, அது வந்து கேட்டாலோ நினைத்தாலோ கொடுக்குற அந்த ஆற்றல் இருக்கக்கூடியது காமதேனு. இதுவே என்ன பண்ணும்? எனக்கு சில பொருள்லாம் வேண்டுமே இங்கே வரும்னு சொல்லுவாங்க. அது ஏன் எப்படி எழுதுறாரு இவருனா, அப்படி காமதேனு விரும்பும் பொருட்கள் உள்ளமையாலும் அது வழிபட்டு பேறு பெற்ற தலங்களும் உள்ளமையாலும் இங்கரம் கூறினார். ஏன்னா இப்போ கரூர் ஆணிலைன்னு பார்த்தா கூட காமதேனு வழிபட்டது அங்கே வந்து பார்க்குறோம். அங்கே ஆன்னு சொன்னால் காமதேனு தான். அது மாதிரி காமதேனு வழிபட்ட தலங்கள் சோழ நாட்டில் இருக்கு என்று சொல்லி, அதனால் காமதேனு கூட விரும்பக்கூடியதுன்னு இவங்க எழுதுறாங்க. இவர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள் எழுதும் பொழுது இங்கு மா என்பது, அவர் வந்து ஆன்னு எடுக்கலை, மா அப்படின்னு எடுக்கிறார். மா என்பது திருமகளை குறிக்கும். திருமகளை குறிக்கும், லட்சுமியை குறிக்கும்னு எழுதுறார். அடுத்து, அவள் இடம்பெயர்ந்து உரைபவள் ஆயினும் இத்தகைய நிலம் தக்கது எனில் இடம்பெயராது உறைவாள். ஏன்னா செல்வம் வந்து நிலைத்திருக்காது. செல்வம் சகடக்கால் போல வரும்னு சொல்கிற மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு இல்லாமல் இருக்கும், மறுபடியும் வரும். அதை நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் நல்ல இடமா இருக்குன்னு சொன்னால், ஒரு பண்புடையவர்கள் சொன்னால் அவரிடத்துல இருக்கும், நிலைத்திருப்பாளாம் திருமகள். அது மாதிரி வந்து சோழ நாட்டில் இருக்கிறார் என்று அவர் எழுதுகிறார். இப்போ முன்னாடியே ஒரு பாட்டில் வந்து சொல்லிட்டார், திருமகள் உரையுள் என்று சொன்னார். அதை வைத்து அவர் எழுதுகிறார். அதுக்கும் விளக்கம் கொடுக்கிறார், 3 குறள் கொடுக்கிறார். அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். நம்ம முகம் மலர்ந்து விருந்து உபசரித்தால் அங்கே வந்து திருமகள் உரைவாள்னு சொல்கிறார். அடுத்து 6வது பக்கம் எடுத்துக்கங்க. 6வது பக்கத்தில் பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு. ஏன்னா திருவை வந்து தீராமல் செய்யலாம் எப்பன்னா நம்ம பருவம் அறிந்து ஒரு செயலை செய்தால்னு சொல்கிறார். அடுத்து, அறனறிந்து வெக்கா அறிவுடையார் சேரும் திறனறிந்து ஆங்கே திரு. அறத்தின் வழிபட்டு வெக்கா என்று சொன்னால் பிற பொருள்களில் ஆசைப்படாமல் இருக்கக்கூடிய அறிவுடையவரிடத்திலே திருமகள் போய் சேரும், திரு சேரும், செல்வம் சேரும் சொல்கிறார். அதெல்லாம் சொல்லிட்டு நிலத்திருப்பு உள்ளும் ஆவும் அவர் எழுதுகிறார். இதில் ஆதீன பதிப்பில் என பிரித்து காமதேனுவும் இந்நாட்டின்கண் இருத்தலை நினையும் என பொருள் கொள்வர். திருமகளே உரைவள் என்பதினும் இவ்வுரை சிரத்தல் இல்லாமை காண்க. ஓப்பனாக மறுத்து எழுதியிருக்கார். அதாவது அந்த ஒரு இடத்த மறுக்கிறாரே தவிர எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல சிவகவிமணியார் சொல்கிறார், சிவகவிமணியார் சொல்கிறார்னு அவர் எழுதுகிறார். அதை வைத்து தான் உரை எழுதுகிறாருன்னு எடுத்துங்க. ஆனால் இது சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்? அதெல்லாம் இல்லைங்க, திருமகள்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் நான் காமதேனு, திருமகளே உரைவான்னு சொல்லிட்டு அதான் சிறப்புன்னு சொல்லிட்டு இவர் வந்து எழுதுகிறார். ஆனால் இவர் வந்து காமதேனு சொல்கிறார். ஏன்னா வந்து அங்கே தான் திருமகள் உரைவுன்னு சொல்லிட்டாரேப்பா, இங்கேயும் வந்து சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு இவங்க எழுதுகிறாங்க. அதாவது சிலதெல்லாம் இப்போது பரிமேலழகர் கூட மறுப்பார், இங்கனம் சொல்லுவாரும் உலர் அப்படின்னுவார். ரொம்ப நுட்பமான மறுப்பாக இருந்தால் தான் வந்து அங்கனம் கூறுதல் பொருந்தாமை அறிக அந்த மாதிரி எதனா எழுதுவார். அப்படி அவர் சொல்கிறதுலாம் மோஸ்ட்லி மணக்குடவருடைய உரையாக தான் இருக்கும். அவர் சொல்கிறது தான் பரிமேலழகர் மறுத்து எழுதுவார். ஆனால் அவர் பேரே போட்டு சிவகவிமணிவார் இப்படி எழுதியிருக்காருன்னு அந்த விளக்கத்தை எழுதியே அது வந்து இப்போ சிறப்பில்லை அப்படின்னு சொல்லி மறுத்தே எழுதியிருக்காங்க. அப்போ 2 வகையாக இந்த பாட்டு. நான் எதுக்குன்னா இப்போ 2த்தையுமே சொல்லணும் இல்லையா? அதனால் வந்து நான் முதல்ல அவருடைய உரை மட்டும் படிச்சுட்டு எழுதிடலான்னு எழுத உட்காரும் போது தான் சரி இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போன்னு எடுத்தால் இவர் இந்த மாதிரி சொல்லியிருந்தார். இன்னொன்று நான் சிந்தித்த பொழுது, மா என்ற சொல் திருமகளை குறிப்பது போல் எங்கன்னா வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா புறநானூற்று ஒரு இடத்துல வருது. ஏன்னா அதனால தான் அவர் எழுதுகிறார், இந்த மாதிரி தெளிவாக எழுதுகிறார். புறநானூற்றில் 4வது பாட்டுன்னு நினைக்கிறேன். அதில் வரும்பொழுது அவனுடைய நெஞ்சு வந்து திருமகள் உரையும் அளவிற்கு சிறப்புடைய நெஞ்சாக இருக்குதுப்பா அவனுடைய நெஞ்சுன்னு சொல்லி வரும். அது எப்படி திருமகளை குறிப்பதுன்னு சொல்லிட்டு நம்புறாங்கன்னு சொன்னால், அது பாருங்கள், இதுக்காக வந்து புறநானூறு போனோமா, அதனுடைய பழைய உரையில் மயிலைநாதர் நன்னூல் உரை எழுதும் பொழுது முதல் நன்னூல் உரையாசிரியர் மயிலைநாதர் தான். அவர் என்ன பண்ணுறார், தமிழிலக்கணத்தில் மரபு நூலுக்கு உரைய மரபாக சொல்லணும் இல்லையா? இப்போ யானைன்னு சொன்னால் பிளிரும்னு தான் சொல்லணும். இது இப்போ அகவும்னு சொன்னால் எதுக்கு சொல்லணும், சிங்கம்னு சொன்னால் முழங்கும்னு சொல்லணும்லாம் சொல்கிறோம்ல. அது மாதிரி மரபுன்னு சொல்லும் பொழுது அந்த மரபு சொற்களை 2 சேர்த்து சொல்லும் பொழுது பொது வினையாக சொல்லணும்னு அதை நான் அடுத்த வகுப்பில் ஓய்வாக இருந்தால் அதை சொல்லுவோம்.
அதுல எழுதுறப்ப மயிலைநாதர் என்ன பண்றார், அந்த மா என்பது புறநானூற்று இந்த பாடலிலே திருமகளை குறித்ததுன்னு சொல்லி அவர் மயிலைநாதர் எழுதிட்டு போயிட்டார். அப்போதான் வந்து அகராதியில என்ன கொடுக்குறாங்க, அந்த மா என்பது திருமகளை குறிக்கும் இந்த புறநானூற்று பாடல்னு வருது. இப்போ அதெல்லாம் அவர் வந்து பார்த்துட்டு தான் என்ன பண்றார், மானா திருமகள் தான் என்று அவர் எழுதுகிறார். ஆய் என்று சொன்னால் காமதேனுவாக இருக்கிறது என்று சொல்லி அந்த இரண்டுமே வந்து எப்படின்னா நம்ம வைத்துப்போமே, நமக்கு ஏன் சிக்கல். அதாக இருந்தாலும் காமதேனுவாக இருந்தாலும் சரி, திருமகளாக இருந்தாலும் சரி, உயர்ந்த பொருள் அவையே சோழ நாட்டில் இருக்கணும் என்று விரும்புகிறது என்று சொன்னால் அவ்வளவு சிறப்புடையதாக அந்த திருநாடு இருக்கிறதுன்னு சொல்றார். இந்த பாட்டு சொல்லிடலாம் ஐயா, முடிச்சிடலாம். அது 35வது பாட்டு, இதை மட்டும் சொல்லி முடிச்சிருவோம். எளிமையான பாட்டு தான், ஏன்னா திருநாட்டு சிறப்பு முடிஞ்சிடும். இப்படி சொல்லி நான் அதான் இன்னைக்கு தொடங்கும் போதே அதான் சொன்னேன், அந்த பாட்டியல் தமிழுரை பயின்ற எல்லையுள் என்று முதல் பாட்டு சொன்னார் இல்லையா, அப்படியே எடுக்கிறார் பாருங்க. நற்றமிழ் வரைப்பின் ஓங்கு நாம் புகழ் திருநாடென்றும், முதல்ல சொன்ன மாதிரியே தமிழ் வரைப்புன்னு சொல்லக்கூடிய அந்த தமிழ் பயில்கின்ற எல்லை எவ்வளவுனா இருக்கலாம், அதுல சிறந்ததா இருக்கக்கூடிய சோழ நாட்டை தான் நான் எடுத்து புகழ்ந்தேன். நாம் புகழ் திருநாடு, திருநாடு திருநாடென்றும் பாட்டு, திருநாடு என்றும் பொற்தடம் தோளால் வையம் பொதுக்கடிந்து இனிது காக்கும். பொற்தடம் தோல்னு சொன்னா பொன் போல இருக்கக்கூடிய தடந்தோல், வீரம் மிக்க தோல். அப்ப தோல்னா தோல் சொல்ல, தோல் வலிமையாலே காக்கக்கூடிய அந்த வீரத்தை சொல்றார். வையம் பொதுகடிந்து இனிது காக்கும். பொதுகடிந்துன்னு சொன்னா சிறப்பாக அர்த்தம். பொது நீக்கி தனை நினைய வல்லோர் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம அனபாய சோழன் பொதுமையான ஆட்சியாக இல்லாம சிறப்பு நிலையில ஆட்சி செய்கிறான். இனிது காக்கும், காக்கும் பொழுது எப்படி காக்கணும், எல்லாரும் யார் வேணா காக்கலாம், நாட்டை காக்கலாம், இனிமையாக காக்கணும், எந்த துன்பமும் வராமல் இனிது காக்கும். கொற்றவன் அனபாயன், கொற்றம்னு சொன்னா வெற்றின்னு அர்த்தம். அதனாலதான் வெற்றியை தரக்கூடிய அந்த தேவிக்கு கொற்றவை என்று பெயர். அப்ப கொற்றவன் சொன்னா வெற்றியை பெறக்கூடியவன், வெற்றியே பார்க்கக்கூடிய மன்னன். கொற்றவன் அனபாயன் பொற்குடை நிழல் குளிர்வது என்றால், அந்த அனபாயனுடைய பொற்குடை நிழல்னா அவனுடைய ஆட்சிக்கு கீழ் இருக்கக்கூடிய சிறப்புடையது என்றால், மற்றதன் பெருமை நம்மால் வரம்புற விளம்பலாமோ. விளம்பலாமோன்னு இருக்கு, விளம்பல் ஆமோ அப்படின்னு பிரிக்கணும். ஒரு கேள்விக்குறி தான் சொல்றார், எதிர்மறையா கேட்கிறார் அந்த வினாவை. இவ்வளவு சிறப்பு நான் சொன்னேன், இருந்தாலும் ஒரு பொதுமை நீக்கி சிறப்பாக ஆட்சி செய்யக்கூடிய அனபாய சோழனுடைய ஆட்சி கீழ் இருக்குது இந்த சோழ நாடுன்னு சொன்னா அதனுடைய பெருமையை இவ்வளவுதான், திருநாட்டு சிறப்புல 35 பாட்டு தான் அப்படின்னு சொல்லி நான் வரைவு செய்ய முடியுமா? வரம்புற, வரம்புன்னு சொன்னா ஒரு எல்லை, அதான் வரம்பு மீறி பேசாதப்பா அப்படின்றோம் இல்லையா, அது மாதிரி வரம்புற விளம்பல் ஆமோ அதான் எழுதியிருக்கேன். விளம்பல் ஆமோன்னு சொன்னா அது ஓகா ஓன்னு முடியுது இல்லையா, அந்த ஓ வந்து எதிர்மறை பொருள்ல. விளம்பலாமோன்னா சொல்ல முடியாது, அவ்வளோ பெருமை உடையதுன்னு அர்த்தம். அது இன்னொன்று, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம்னு சொல்கிறது மன்னனுடைய வழியில தான் இந்த நாடு சிறக்குதுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, கொடுங்கோல் அரசன் வாழும் நாட்டின் அதை விட கடும் புலி வாழும் காடு நன்றே. மன்னன் சரியா இல்லைன்னு சொன்னால் அதோட காட்டில் போய் வாழலாம்ப்பா, அதுவே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி புலவர்கள்லாம் பாடியிருக்காங்க. அப்படிலாம் இல்லாமல் இந்த மண் சிறந்த மன்னனாக இருக்கிறான்னு சொன்னால் அதை விட ஒரு சிறப்பு சொல்ல முடியுமா? என்னை போன்றவர்களால் சொல்ல முடியாது, அவ்வளவு பெருமையுடையது சோழ நாடு என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் திருநாட்டு சிறப்பினை நிறைவு செய்கிறார் என்று சொல்லி நாமும் திருநாட்டு சிறப்பை இந்த அளவிலே வகுப்பிலே நிறைவு செய்திருக்கிறோம். இப்படி தொடர்ந்து வாரந்தோறும் சிந்திப்பதற்கு பெருந்துணை செய்யும் திருவருளையும் குருவருளையும் நினைந்து போற்றி இப்படி ஒரு அரிய வாய்ப்பை அடியனுக்கு தந்த சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை நிறுவனர் ஞானமையா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, இளையனுடைய உரையும் கேட்க வந்து அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.